சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கோம். நாளைக்கு வேலை இருக்கு அப்படின்னு கிடையாது. நாளைக்கு பப்ளிக் ஹாலிடே. சார் ஒரு நாள் தான் சார் லீவு. ஓகே, நான் டக்குன்னு புரிய வச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஸ்லைட்ஸை ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னுக்கு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். இதாவது என்னதுனாக்கா, இது டூ வே இன்டராக்ஷன் மாதிரி தான் நல்லது. இப்போ மிஸ்டர் மணிமாறனும் அதுதான் எதிர்பார்த்தாரு. ஏன்னாக்கா நம்ம சொல்றது வந்துட்டு நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருங்க சார் ஸ்டார்டிங்ல. கண்டிப்பா கண்டிப்பா அது சொல்றதுக்கு சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுக்கு நான் போயிடணும். ஓகே ஸோ அப்போ டூ வே இன்டராக்ஷன் இருக்கிறப்ப என்ன நடக்கும்னாக்கா, நமக்கு வந்துட்டு நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்றப்ப நீங்க கேட்குற அந்த கேள்வி வந்துட்டு இன்னொருத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ அது எல்லாருக்குமே பயன்படணும்ன்றத தான். சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒன்று ஒன்றா நான் கோ த்ரூ பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம கோ த்ரூ பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராண்டிங் இசென்ஷியல்ஸ். யூஎஸ்பி அண்ட் யூவிபி இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்றது இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் எஸ் அப்படின்னு. நீங்கள் சேட் கூட பண்ணலாம். நான் சேட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லை பேசுகிறவங்க நீங்கள் தாராளமாக சொல்லலாம் எஸ் அப்படின்றதுன்னு. ஓகே, யூஎஸ்பி யூவிபின்றதை பார்க்கறதுக்கு முன்னே அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்ஸ் இன்னும் கோ த்ரூ பண்ணுவோம். இதில் வந்து நம்ம எப்படி உங்கள் பிஸ்னஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனிங் எப்படி கொண்டு வரலான்றது பேசுவோம். அதை தவிர வந்து உங்களோட யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அதுதான் யூஎஸ்பி. அதுக்கப்புறம் வந்து யூனிக் வேல்யூ ப்ரொபோசிஷன், அதுக்கு பேர் தான் யூவிபி. இதை ரெண்டும் எப்படி வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி நம்ம நம்ம பிஸ்னஸில் அதை கொண்டு வர போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, என்னுடைய பெயர் மதன். நான் வந்து கொஞ்சம் இருங்க. ஓகே, என் பேர் மதன். நான் வந்துட்டு மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபோக்கஸிங் ஆன் மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கேன். நான் I'm a marketing consultant in and also I have media agency, mass media வச்சிருக்கேன், டிஜிட்டல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அதாவது இப்போ டிவி ரேடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க, பில்போர்டில் பண்ண போகிறாங்கனாக்கா நம்மகிட்ட பற்றி பேசுவாங்க. ஸோ நமக்கு அட்வைஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு எப்படி செய்யணும் வேண்டாம் அப்படின்றது. அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சு கொடுக்குறது, அப்புறம் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் நிறைய இருக்குது. அதை தவிர வந்துட்டு நம்ம செய்கிறது என்னென்னா வெப்சைட் டெவலப்மெண்ட் என்ன இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மேனேஜ் பண்ணுறது. சில பேர் வந்து அவங்களோட இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மேனேஜ் பண்ண கேட்பாங்க, வெப்சைட்ஸ் சொல்லி கேட்பாங்க, கம்பெனி ப்ரொஃபைல் அதெல்லாமே இருக்கும். அடுத்தது ஐம் ஹெச்ஆர்டிசி அக்ரெடிட்டட் ட்ரெயினர். ஸோ சர்டிஃபிகேஷன் முடிச்சோன்னா அக்ரெடிட்டட் இருந்தோன்னா தட் மீன்ஸ் குவாலிஃபை டு ட்ரெயின் பீப்புள் பார்த்தீங்கன்னாக்கா. அடுத்தது ஐம் இண்டஸ்ட்ரியல் அட்வைசர். ஒரு யூனிவர்சிட்டிக்கு இண்டஸ்ட்ரியல் அட்வைசராக இருந்திருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு ஏன்னா படிக்கிறது விட படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனதோட அது எப்படி இருக்கும்ன்றது அவங்களுக்கு அது தெரியாது பாருங்களேன். வேலை இடத்துலையோ இல்லை பிஸ்னஸ் உலகத்துலையோன்றது. இப்போ அதுக்கு வந்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அடுத்தது வந்துட்டு 8 வருட அனுபவம் இருக்குது. ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியில் இருந்திருக்கேன். எஃப்எம்சிஜின்றது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட், அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற பொருட்களை தயாரிக்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதுக்கப்புறம் வந்து 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, ட்ரேட்மார்க், காப்பிரைட். இதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். என்ன அது ட்ரேட்மார்க், அது காப்பிரைட்லாம் என்ன அதுன்றது ஃபியூச்சர் கிளாஸ் நிறையா இருக்குது அதை பற்றி. தென் 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன். ஸோ இது இது எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய மாற்றங்கள் இருக்கும் பாருங்களேன். ஸோ அந்த மாற்றங்கள் தகுந்த மாதிரி எப்படி மாறுறோன்றது தான். ஸோ இது எல்லாமே கடந்து வந்த பிறகு தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள் முன்னுக்கு வந்து பேச போகிறது பிராண்டை பற்றி. ஸோ இப்போ நான் முதையே சொல்லிட்டேன், நம்ம நிறையா பேசுவோம், நிறையா வந்துட்டு இன்டராக்ஷன் இருக்கும் அப்படின்றதுக்காக. பிராண்ட்னா என்ன? இங்கே இருக்கிற படமும் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குது, இல்லை சில பேர் என்கிட்ட பேசலாம். ரெடிங்களா? வாங்க கதைப்போம். என்ன அமைதியா இருக்கீங்க? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது கோச், தெரியுது கோச். பிராண்ட்னா என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பிராண்ட் சொல்றாங்களே அப்படின்னா என்னது? அங்க படத்தை பார்த்து கூட நீங்க சொல்லலாம். நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன், அதுக்காக தான். நம்மளோட ப்ராடக்ட்ங்க சார். சொல்லுங்க. ஹாய் சார், குட் மார்னிங். குட் ஈவினிங் சொன்னல். வெரி குட் ஈவினிங். ஸோ பிராண்ட்னா வந்து நம்மளோட ப்ராடக்டோட பிராண்ட். என்ன மாதிரி பிராண்ட் கொடுக்க போறோம் யூனிக்கா அப்படின்னு இருக்கும். கரெக்ட். லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் இப்போ கேவிசி இருக்கு. கேவிசி அதோட பிராண்ட் வந்து
ம். ஸோ எஸ். அந்த மாதிரி கூகுள் இருக்கு, கூகுள் ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட்டா அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த இது வந்து பிராண்ட், நம்மளோட பிராண்டுனா ம். என்ன மாதிரி பிராண்ட் நம்ம கொடுக்க போறோம். இப்ப கரெக்ட். ஹெல்த்தோட இது வச்சு ஒரு பிராண்ட் நம்ம செய்யணும். அது லோகோவா எப்படின்னா நமக்கு இதெல்லாம். So, எஸ், கரெக்ட். வேற யாராவது இருக்கீங்களா? இப்போ அவங்க சொன்னது ரொம்ப சரி. அவங்களோட இன்னும் பாயிண்ட்ஸ் வேற யாராவது வச்சிருக்கீங்களா? இப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம விற்க போறோம் அப்படின்னா அதை ம். பிராண்ட் பண்ணணும். அது பிராண்ட் பண்ணணும், அதை மத்தவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். நம்ம என்ன ப்ராடக்ட் விற்க போறோம் அதுக்கு Awesome. அறிமுகப்படுத்த போறோம். இப்ப ம். நீங்க போட்டிருக்கீங்க பிராண்ட் முன்னுக்கு நடுவுல சுத்தீரும் அந்த லோகோஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. அப்ப ஆமா. இத்தனை காரியங்களும் நம்மளுடைய பிராண்ட்குள்ளார இருக்கணும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். கரெக்ட். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிராண்ட்ல வந்து விஷயம் என்னதுன்னா, பிராண்ட்னா ஒரு அடையாளம் கொடுக்கும். அதாவது நீங்க வச்சுக்கோங்க, நம்ம ஏதாவது ஒன்று வாங்க போறோம்னாக்கா, இந்த கடையில போய் வாங்க, அந்த கடையில போய் வாங்கன்னு பல நம்ம அந்த பிராண்ட் பேரை வச்சே நம்ம சொல்லுவோம். அப்ப நீங்க போனீங்கன்னா, இப்ப வச்சுக்கோங்க, நீங்க வீட்டுக்கு சாமான் வாங்க போறீங்கன்னாக்கா, பொருட்கள் வாங்க போறீங்கன்னாக்கா, சூப்பர் மார்க்கெட் போறீங்கன்னா, அந்த பிராண்ட் பேர் சொல்லி நீங்க சொல்லுவீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லாட்டி நீங்க காடிக்கு பெட்ரோல் ஊத்த போறீங்கன்னா கூட அந்த பிராண்ட் வச்சு சொல்லுவீங்க. சில பேருக்கு வந்துட்டு மைண்ட்ல வந்து இந்த பெட்ரோல் ஊத்துனா தான் காடி ஓடுன்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த பிராண்டோட பவர். ஸோ அந்த பிராண்ட் வந்து என்ன கொடுக்குதுன்னா, அடையாளம் கொடுத்ததுக்கு அப்புறம் ட்ரஸ்ட் கொடுக்குது. அந்த நம்பிக்கை, அந்த பிராண்டை பவச்சாதான் எனக்கு ஒரு நம்பிக்கை நல்லா இருக்கு. அந்த காஃபி குடிச்சாதான் எனக்கு இன்னைக்கு உற்சாகமா இருக்கு. அந்த மாதிரி இருக்கும். பிராண்டுக்கு வந்துட்டு டிசைனுக்கும் நிறைய டைம் எடுத்து நிறைய செய்யணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்டை வந்துட்டு ஒருத்தவங்க மைண்ட்ல போய் நிக்க வைக்கணும்னா, அது ப்ராப்பர் டிசைனா கரெக்டா செஞ்சோம்னாக்கா அவங்க மைண்ட்ல போயிட்டு சரியா ஒட்டிக்கும். அதை பத்தி நான் டீட்டெயிலாக சொல்றேன். பிராண்டுக்கு வேல்யூ உண்டு. பிராண்டோட வேல்யூ வந்துட்டு அது எப்படின்னாக்கா எந்த அளவுக்கு ஒரு பிராண்ட் வந்துட்டு ஃபேமஸா இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பிராண்டுக்கு நிறைய நம்ம ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிட்டு வரோம். ஏன்னாக்கா பிராண்டை நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போறோம், ஆரம்பிச்சு அப்படியே நிப்பாட்டிட போறோமா, இல்ல பெருசா கொண்டு போறோமா. தென் பிராண்டுக்குன்னு ஒரு லோகோ வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ லோகோனா நிறைய பேர் யோசிப்பீங்க, எப்படி என்ன மாதிரி செய்யலான்றது. அதுக்கும் நான் சில வழிகள் வச்சிருக்கேன். பிராண்டுக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம், ஒரு ப்ராடக்ட் நம்ம செய்யறோம்னாக்கா அதை செய்யறதுக்கு முன்னே வந்துட்டு அந்த பிராண்டை ஒட்டி அதை எப்படி நான் மார்க்கெட் பண்ணலாம், அதை நான் வந்துட்டு கொண்டு போனோம்னா எப்படி போய் சேர்க்க முடியும், நான் டார்கெட் போய் சரியா சேர்க்கறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு, இதெல்லாமே பார்க்கணும். அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மார்க்கெட்டிங் கீழே தான் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அட்வர்டைஸ்மெண்ட்னா நான் டார்கெட் பண்ற ஆளுக்கு போய் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போய் சரியா சேரணும். நார்மலா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம எப்படி யோசிக்க கூடாதுன்றதை நான் சொல்றேன். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அட்வர்டைஸ்மெண்ட் செய்வேன். அதுதான் என் கஸ்டமர் பார்க்கணும்னு மட்டும் என்னைக்குமே யோசிக்க கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங்ன்றது அவங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கணும். ஸ்கூல்ல போய் நம்ம கற்றுக் கொடுக்க போறோம், இல்லை டீச்சரா இருந்து நான் கற்றுக் கொடுக்க போறேன் அப்படின்னாக்கா, டீச் த வே தட் சில்ட்ரன் வாண்ட் டு லேர்ன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க அட்டென்ஷனை நம்ம எடுத்துட்டாதான் நம்ம அவங்களை பிடிக்க முடியும். நான் நீங்க பாத்தீங்கன்னா சில டீச்சருக்கு வந்துட்டு அப்படியே பிள்ளைங்க வந்துட்டு அந்த டீச்சர் தான் வேணும்னு இருப்பாங்க. ஸோ தே டீச் த வே த ஸ்டூடெண்ட் வாண்ட் டு லேர்ன். அதே மாதிரி தான் நம்ம பிராண்டை வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும். அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். தென் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணணும். அதாவது அந்த பிராண்ட் வந்துட்டு இதை வந்துட்டு யாருமே தூக்கிடக்கூடாது. இது ப்ரொடெக்டபிளா இருக்கணும். அப்ப ப்ரொடெக்டபிள் என்னன்னா அதுதான் ட்ரேட்மார்க்னு சொல்லுவாங்க. ஒரு பிராண்டுக்கு வந்துட்டு மலையில வந்து சாப் டகாங்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப 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 முக்கியம். அதை பத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் நான். ஸோ I'll proceed for the next slide. The next slide வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிங் அ பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி. பிராண்டுக்குன்னு ஒரு நல்ல பெயர் ஒன்று யோசிச்சு நீங்க எடுக்கணும். ப்ராப்பரான ஒரு பேர் ஒன்று யோசிக்கணும். பிராண்டுக்கு எப்படி நான் பேர் யோசிக்கிறது, பிராண்டுக்கு எனக்கு நான் ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன், அதுக்குன்னு ஒரு பிராண்ட் பேர் எப்படி யோசிக்கிறதுன்னு யோசிச்சிங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு வார்த்தை ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நான் எப்படி பிராண்ட் செய்ய போறேன்றது நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கும் ஏஐல வந்துட்டு நீங்க சர்ச் பண்ணி எடுக்கலாம். நான் லேட்டர் நீங்க Q&A செஷன்ல வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எதுல நீங்க பாய்க்கலான்றதுன்னு. பட் முடிந்த அளவுக்கு நீங்களே சொந்தமா யோசிக்கிறது நல்லது. அடுத்தது கலர். உங்க பிராண்டுக்குன்னு ஒரு கலர் பார்க்கணும் நீங்க. இப்ப சில பிராண்ட்ஸ் இருக்கு. அந்த கலர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிராண்டுக்கு வந்து அந்த கலர் மட்டும்தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, கொக்கோ கோலா நீங்க நார்மலா எந்த கலர்ல பார்ப்பீங்க? சாக்லேட் கலர். இல்ல, அந்த பிராண்ட் லோகோ கலர் லோகோ ரெட் கலர். ரெட் கலர் பார்ப்பீங்க. அதே மெக்டானல்ட்ஸ் போனாக்கா ரெட் கலர் தான் மோஸ்ட்லி எல்லாம். ரெட் கலர் இருக்கும். இல்லாட்டினா yellow கலர் வச்சிருப்பாங்க. கொக்கோ கோலா ரெட் கலர் வச்சிருப்பாங்க. சமயத்தில் பிளாக் வச்சிருப்பாங்க. KFC ரெட் வச்சிருப்பாங்க, ஒயிட் வச்சிருப்பாங்க. ஆனா அதை தவிர மற்ற கலர் போக மாட்டாங்க. ரைட் தானே? ஸோ அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணிட்டு தே சூஸ் த கலர். அந்த கலர் மட்டும்தான் அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன நடக்கும்னா, நான் அதை பார்க்க வந்துட்டு எனக்கு தெரியும் இந்த கலர் வந்தாக்கா அது அவங்க தான். மைலோக்கு மைலோவோட கலர் சொல்லுங்க எல்லாருமே. கிரீன் கலர். கிரீன் கலர்.
ஆக்சுவலி மயிலோட லோகோ கலர் பாத்தீங்கன்னா பிரவுன் கலர், ஆனா அவங்க கிரீன் கலர் வந்து அந்த ஹோல் டின்னே வந்து கிரீன் கலர் வச்சிருக்க வச்சு நம்ம எல்லாருக்குமே மைண்ட்ல கிரீன் தானே வருது. ஸோ அப்போ ஆமா. அவங்க இந்த அளவுக்கு கொண்டு போறாங்கனாக்கா கிரீனை வந்து நம்ம மனசுல விதைக்கிறாங்க. ஸோ வி வில் ஹேவ் another செஷன் கலர் ஃபார் மார்க்கெட்டிங்ன்றது நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, ஓகே. இப்போ அடுத்தது வந்து கலர் முடிஞ்சிருச்சு. லோகோன்னு ஒன்று நம்ம கண்டிப்பா செஞ்சாகணும். நம்மளோட பிராண்ட்னு ஒன்று வச்சுட்டோம்னாக்கா அதுக்கு ஒரு லோகோ இருந்தாதான் அதை வச்சு நம்மளை பார்ப்பாங்க. ஓகே, இந்த பிராண்டுக்கு இந்த லோகோ, ஓகே ஓகே இந்த கம்பெனி தான். ஏன்னா சமயத்துல வந்துட்டு அவங்க எங்கேயாவது போயிட்டே இருப்பாங்க, அந்த லோகோ பார்த்தா அவங்களுக்கு மைண்ட்ல டக்குன்னு கிளிக் ஆகும். ஸோ அது என்ன சொன்னாங்க, மெமரி நம்ம மைண்ட்ல இருக்கிற வச்சு அது மெமரபிளா இருக்கும். ஸோ ஈஸி டு ரிமெம்பரா இருக்கணும். ஸோ இந்த லோகோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா காடியில நம்ம போறப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காடி பிராண்ட் போறப்ப நம்ம பார்ப்போம், எல்லா பிராண்ட் பார்த்தோம் நமக்கு தெரியும், ஓ இது இந்த பிராண்ட் இந்த பிராண்ட். அந்த பிராண்ட் கீழே வர மாடல் பேர் நமக்கு தெரியாதுன்னா பரவாயில்ல, ஆனா இது வந்து டொயோட்டா காடி, இது சுசுகி காடி நம்ம சொல்லிடுவோம். ஆனா மாடலை பத்தி நமக்கு அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் இருக்காது. ஏன்னாக்கா புதுசா பிராண்ட் மாடல் விளையாக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பிராண்ட் நம்ம மனசுல அது இருந்துகிட்டே இருக்கும். அந்த பிராண்டை பார்த்தா ஒரு நம்பிக்கை கொடுக்குது. கடைசியா ஸ்லோகன். ஸ்லோகன் இல்லைன்னா டேக்லைன்னு சொல்லுவாங்க. டேக்லைனை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். நான் அதுக்கு அந்த ஸ்லைட்ஸ்லாம் வச்சுருக்கேன். நான் டேக்லைன் ஏன் ரொம்ப முக்கியம்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றத உங்கள் டேக்லைனில் நீங்கள் சொல்லிடலாம். நீங்கள் யார், உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன, நீங்கள் எதில் ரொம்ப சிறப்பாக இருக்கீங்க, அது மூலமாக வந்துட்டு மக்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்ய வரீங்கன்னு. ஏன்னா பிராண்ட் வந்துட்டு ரொம்ப கச்சிதமாக முடிச்சிட்டோன்னே அப்போ நான் என்னை பற்றி எப்படி நான் விரிவாக மக்கள்கிட்ட சொல்கிறது அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பிராண்ட் ஷுட் பி, பிராண்ட் எப்படி இருக்கணும்ன்றத ஒன்னா கோத்ரூ பண்ணுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட், டிஸ்டிங், யூனிக்கா இருக்கணும். இன்னொருத்தரை பார்த்து அதே மாதிரி ஒரு பிராண்ட் இருக்கவே கூடாது. ரெண்டாவது, மெமரபிளா இருக்கணும் அல்லது ஈஸி டு ரிகால். ஓ இந்த பிராண்ட் ரைட். ஸோ ஒரு பிராண்ட் வந்துச்சுன்னா அந்த பிராண்ட் வந்துட்டு எனக்கு அந்த ஞாபகம் வரணும், இந்த பிராண்ட் வந்துட்டு இதுதான் செய்யறாங்க, இந்த பிராண்ட் இதுதான் செய்யறாங்க. இப்போ வச்சுக்கோமே, நைக்கின் பிராண்ட் சொன்னா உங்க எல்லாருக்குமே என்னன்னு தோணுது? Just do it and then ஜஸ்ட் டு இட் இருந்தா அவங்களோட ஸ்லோகன். என்ன நைக்கினா என்ன செய்வாங்க ஆக்சுவலி? என்ன பேக், டி-ஷர்ட் and then a shoe. ஸோ அது எல்லாமே வந்துட்டு எதுக்கு பாய்ப்போம்னா ஸ்போர்ட்ஸ்க்கு பாய்ப்போம். ஓகே ஓகே. இந்த பேக், ஷூ இது சம்பந்தப்பட்டது எல்லாமே. அதே மாதிரி KFC பிராண்ட்னா என்னத்துக்கு வருதுன்னு நினைக்கிறீங்க? சிக்கன் ஃபுட், ஃப்ரைட் சிக்கன் ஃபேமஸே அவங்க தான்ற அளவுக்கு கொண்டு வந்தாங்கல்ல. ஸோ இந்த பிராண்டோட வந்துட்டு மெமரபிள் ஆக்குறதுக்கு ஈஸி டு ரிகால் செய்யறது தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது அப்ரோப்ரியேட்டா இருக்கணும் பிராண்ட்ன்றது. அன்வான்ட் வார்த்தைகளோ இல்லை சம்மந்தப்படாத எழுத்துக்களோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது பிராண்டில். இப்போ வச்சுக்கோங்க, ஒரு பிராண்ட் பேர் வருது வச்சுக்கோங்க, இப்போ வந்துட்டு நைக்கி NIKEன்னு இருக்குது. அதில் NIKE போட்டு அதில் ஒரு போஸ்ட் ஆஃப் ஒரு டாலர் சைன் நடுவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எழுத்துக்கள் வச்சாக்கா அது அப்ரோப்ரியேட்டாக இல்லை, நம்மளால படிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஒரு பிராண்ட்னா அப்ரோப்ரியேட்டாக இருக்கணும், ஆளுங்களுக்கு வந்து ஈஸியாக புரியணும், அப்படி யோசிக்கணும். அடுத்தது ஈஸி ஸ்பெல்லிங். ஸ்பெல்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு சட்டுன்னு போய் சேர்ற மாதிரி இருக்கணும். அதாவது என்ன சொல்கிறேன்னாக்கா, சமயத்தில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் என்ன யோசிப்போம்னா, நான் வந்துட்டு நிறைய பேரை போய் சேர்க்க போகிறேன், நான் வந்து ஃப்ரெஞ்ச் மொழியில் வந்து என் பிராண்ட் வைக்க போகிறேன்ட்டோன்னே, ஃப்ரெஞ்ச் மொழியில் நம்ம பிராண்ட் வைக்கிறதுனால என்ன நடக்கும்னாக்கா, அது வார்த்தைகள் வேற மாதிரி கொண்டு போகும் அந்த ப்ரொனவுன்சியேஷன். ஸோ அதனால வந்துட்டு அதை போய் சேர்க்க ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம. ஸோ அப்போ ஈஸி ஸ்பெல்லிங் வச்சிட்டிங்கனாக்கா யார் வேணாலும் ஈஸின்னு சொல்லுவாங்க. அப்போ ஈஸியாக அவங்களால புரிஞ்சிக்க முடியும். இப்போ வச்சுக்கோங்க, ஒரு காடி பிராண்ட் இருக்கு, BMW நம்ம எல்லாருமே சொல்கிறோம். அது ஜெர்மனியில் வந்து ஆக்சுவலி வந்து BMWன்னு சொல்லுவாங்க. ஸோ BMWன்றது அந்த W வரது நம்ம சொல்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அவங்களோட பிராண்டிங்கில் வந்து அது BMW. ஸோ இந்த மாதிரி ஈஸி ஸ்பெல்லிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அடுத்தது ஈஸி டு ப்ரொனவுன்ஸ். ஸ்பெல்லிங் ஈஸியாக இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம அதை கஷ்டப்பட்டு சொல்லுவோம். ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிராண்டு, துணி சட்டை டெக்ஸ்ட் அவங்க வந்துட்டு இன்டு லைக் வெரி ப்ரைம் பிராண்ட். என்னது பார்த்தீங்கன்னா லூயி விட்டான்னு இருக்குது. அதோட ஸ்பெல்லிங் வந்து LOUIS அப்படி வரும், ஆனால் லூயின்னு சொல்லுவாங்க, அப்போ விட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கஷ்டமாக இருக்கும். பட் அவங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற வாசி அது ஓகே. பட் நம்ம இப்போ தான் வளர்ந்து வரோன்றப்ப ஸ்பெல்லிங்கும் கஷ்டமாக வச்சு ஈஸியாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணனாக்கா நம்ம இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறுவோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஈஸி டு ப்ரொனவுன்ஸாக பார்த்துங்க. நெக்ஸ்ட், லைக்கபிள், அதாவது நான் ஒஃபென்சிவாக இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும். பிராண்டை பார்த்தோன்னே அந்த பிராண்டை வந்து சொல்கிறப்பயே வந்துட்டு அது வந்துட்டு ஒரு
பிராண்ட் பேரே வந்துட்டு சொல்றப்ப வந்து நம்ம ஒரு கெட்ட வார்த்தையில பேசுற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப நாளைக்கு முன்ன வந்துட்டு ஒரு பிராண்ட் ஒன்று இருந்துச்சு. அது வந்துட்டு FCUK அப்படி வரும் அந்த பிராண்டே. பிரெஞ்ச் கனெக்ஷன் அப்படின்னு வரும். ஆனா அந்த வார்த்தை படிக்கிறப்ப சட்டுன்னு பார்க்கறப்ப மக்களுக்கு வந்து அந்த வேற மீனிங் மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருந்தாக்கா அது சில கண்ட்ரில அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப நம்மளோட வந்துட்டு நம்ம இருக்கிறது மலேசியால, இது முஸ்லீம் கண்ட்ரி. ஸோ அப்ப இப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி நம்ம ஒரு பிராண்டை நம்ம எடுத்தாந்து நம்ம கொண்டு வந்து நம்ம செய்யறப்ப அது ரிஜெக்ட் ஆகும். ஸோ அது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு நம்ம வேலையை செய்யணும். சாப்பாடெல்லாம் அட்வைஸ் பண்ணுவீங்க. ஓகே, சாப்பாடு வச்சுட்டீங்களா? ஓகே, இமேஜரி. ஒரு பிராண்ட் சொல்றப்ப நமக்கு வந்து இமேஜின் பண்ற மாதிரி இருக்கணும். இந்த பிராண்ட் சொன்னோம்னாக்கா ஐ கேன் இமேஜின். இப்போ யோசிச்சு பாருங்க, ஃபேர் அண்ட் லவ்லின்னு ஒரு பிராண்ட் சொல்றேன். கேன் யூ இமேஜின் எப்படி இருக்கும்னு? ஓ, ஃபேர் அண்ட் லவ்லி அந்த பிராண்ட் சொல்றப்ப ஓகே ஃபேரா இருக்கும், லவ்லியா இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் அந்த பிராண்ட்லயே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு ஆசையை கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கூட நீங்க உங்க பிராண்ட் பேரை வைக்கலாம். அடுத்தது ப்ரொடெக்டபிள். ஒரு பிராண்ட் ஒன்று செஞ்சீங்கன்னா நீங்க கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச ஒரு பிராண்டை நீங்க நினைப்பு வச்சுக்கணும். அதை நீங்க கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அதாவது ட்ரேட்மார்க்னு சொல்லுவாங்க, சாப் டகாங் இன் மலே. மலேசியாவில் வந்து மை ஐபிஓ ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கு. அங்கே போய் நீங்கள் சாப் டகாங் போயிட்டு ட்ரேட்மார்க் பண்ணலாம். இல்லைனாக்கா ட்ரேட்மார்க் ஏஜென்ட் அவங்க கிட்ட நீங்கள் பேசலாம். ஸோ அந்த மாதிரி பேசி நீங்கள் ட்ரேட்மார்க் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். ஒரு பிராண்டை நீங்கள் ட்ரேட்மார்க் பண்ணீங்கன்னா 10 வருஷத்துக்கு அது உங்களோட சொத்து. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் போய் நீங்கள் ரினியூ பண்ணணும். நீங்கள் ரினியூ பண்ணீங்கன்னா மறுபடியும் இன்னொரு 10 வருஷத்துக்கு அது உங்ககிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த 10 வருஷம் நீங்கள் ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். காப்பிரைட்ன்றது அப்படி கிடையாது. காப்பிரைட்ன்றது ஒருத்தர் என் பேரில் நான் வச்சிருக்கேனாக்கா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் காப்பிரைட் இருக்கும். அது எக்ஸ்பயர் ஆகாது. ஆனால் நான் இறந்த பிறகு 50 வருஷத்துக்கு அப்புறம் அது எக்ஸ்பயர் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ உங்கள் ஒரு பிராண்டுன்னு நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா யூனிக்காக இருக்கா, மெமரபிளா, ஈஸியாக இருக்குதா, இமேஜின் பண்ண நல்ல பாசிட்டிவான வைப் கொடுக்குதா, ஸோ ஈஸி ஸ்பெல்லிங்காக இருக்கா. இன்னொன்று இமேஜினில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, குட் டே மில்க் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த குட் டே அந்த பேரே வந்து குட் டே, அது மில்க் தான். ஸோ அந்த வார்த்தைகளே பார்க்கவும் நல்லா இருக்கு, இமேஜின் பண்ணுறப்போ ஒரு நல்ல நாள். ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுட்டு அதை ப்ரொடெக்டும் பண்ணியிருப்பாங்க ட்ரேட்மார்க்கு. ஸோ நீங்கள் ஒரு பிராண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை செஞ்சுருங்க. நெக்ஸ்ட் பிராண்ட் நேமிங். ஓகே, இப்போ இதெல்லாமே பார்த்துட்டேன். இப்போ நான் நேம் வைக்க போகிறேன். எப்படி அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு பிராண்ட் ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னாக்கா அதுக்கு உங்கள்கிட்ட ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு கம்பெனியோ இல்லாட்டி ஒரு பிஸ்னஸோ இருக்கணும். அது கீழே நீங்கள் ட்ரேட்மார்க் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் உங்கள் சொந்த பேரில் கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்கள் கம்பெனி பேரில் வைக்கலாம், இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸ் பேரில் வைக்கலாம். ஆனால் அந்த பிராண்டை நீங்கள் பெருசாக கொண்டு போக போறீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கம்பெனி கீழேயோ ஒரு பிஸ்னஸ் கீழேயோ வைக்கணும். கம்பெனி கீழே வச்சிங்கன்னா அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த பிராண்ட் வந்துட்டு நான் இப்போ இருக்கேன், இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிராண்ட் வந்து இந்த கம்பெனி கீழே தான் இருக்கும். அதாவது சென்டியம் பிரஹாட் சொல்கிறேன். சென்டியம் பிரஹாட் கீழே நீங்கள் வைக்கிறப்ப அந்த கம்பெனியோட சொத்தாக இருக்கும். ஆனால் ஒரு என்டர்பிரைஸ் கீழே வச்சிங்கனாக்கா அந்த என்டர்பிரைஸோட ஓனர் யாரோ அவங்க கீழே தான் அந்த பிராண்ட் இருக்கும். இது நல்லா நினைப்பு வச்சுக்கோங்க. அப்போ என் கீழே இருக்கு, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனாக்கா அந்த பிராண்டும் வந்து அதோட முடிஞ்சிடும். அப்போ நான் அதுக்கு கரெக்டாக பிளான் பண்ணணும், எனக்கு அப்புறம் அந்த பிராண்ட் நான் யாருக்கிட்ட கொடுக்க போறேன்னு. அதனால தான் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு அப்பயே பிளான் பண்ணி விடுவாங்க, பார்ட்னர்ஷிப் போயிடுவாங்க. சில பேர் வந்துட்டு அப்பயே வந்துட்டு உயில் எழுதி வச்சிருவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்டர்பிரைஸ்லேருந்து பிராண்டை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப்லாம் பண்ண முடியாது. அது ரொம்ப முக்கியம். ஆனால் சென்டியம் பிரஹாட்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த கம்பெனி கீழே வச்சிருவாங்க. யார் ஷேர் ஹோல்டர் வராங்களோ அது வந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பிராண்டோட ஓனர் வந்து அந்த கம்பெனியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் சிலபல் சுக்கு காத்தா. ஒரு பிராண்ட் வந்துட்டு நீங்கள் செய்ய போறீங்கன்னாக்கா அது வந்துட்டு எத்தனை சுக்கு காத்தாக்குள்ள முடிக்கணும்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ பாபாஸ் மசாலா தூள் இருக்காங்களா, ரொம்ப ஃபேமஸ் தானே. பாபாஸ்ன்றது ரொம்ப ஈஸி. அவங்க வந்துட்டு 2 சுக்கு கத்தை தான், பாஸ் டன். அப்போ ஈஸியாக முடிஞ்சிருச்சு அவங்க வேலை. அடுத்தது ஆப்பிள் ஹெட்ஃபோன் இருக்குல்ல, ஆப்பிள் பிராண்ட், அவங்களுக்கும் 2 சுக்கு கத்தா. எல்லாருக்கும் வந்துட்டு லக்ஸ் சோப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லக்ஸ் சோப் பாய்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரே சுக்கு கத்தை தான், லக்ஸ். அதே மாதிரி இமேஜின் பண்ணும்போது பாருங்க, டோவ் பிராண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் வந்துட்டு ஒரு சோப் தான், டோவ்னு இருக்கும், பர்சனல் கேர்க்காக. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். 1 சிலபஸ், ஒரே சுக்கு கத்தா தான், டோவ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு சுக்கு கத்தா 2 சுக்கு கத்தா அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒருத்தவங்க ஒரு பிராண்டை வந்து சட்டுன்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க. நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1லேருந்து 3 சுக்கு கத்தாக்குள்ள வச்சிருப்பாங்க.
ஒரு பிராண்ட், பெரிய பிராண்ட் வந்து 4 சுக்கு கத்தால வச்சிருந்தாங்க. அந்த பிராண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கொக்கோ கோலா. கோகா கோலா 4 சுக்கு கத்தா. பட் அவங்க இன்னொரு மேஜிக் பண்ணாங்க. என்ன தெரியுங்களா? அவங்க ஒரு சுக்கு கத்தால முடிக்கிற மாதிரி ஒண்ணு செஞ்சாங்க. கொக்கோ கோலாவை இன்னும் ஈஸியா ரிமெம்பர் பண்றதுக்கு ஒரே சுக்கு கத்தால முடிக்கிற மாதிரி செஞ்சாங்க. அது என்னன்னு நினைக்கிறீங்க? டைப் கூட பண்ணலாம் பேச முடியலனாக்கா. கோக்னு வச்சாங்க சார். கோக், கரெக்ட். கோக்னு வச்சாங்க. COKE, கோக். ஸோ அப்போ அவங்க அதை யோசிக்கிற வாசி தான் அதை அவங்க சட்டுன்னு போய் ரீச் பண்ண முடியுது. ஸோ ஒவ்வொரு தடையுமே நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். நம்ம எப்படி ஒருத்தவங்களை போய் ரீச் பண்ண போறோம், அவங்க மைண்ட்ல அவங்க மெமரியில போய் நான் எப்படி என் பிரெயினை போய் பதிவு பண்ண போறேன்றது நீங்க யோசிச்சு நீங்க செய்யணும். சரிங்களா? தென் அடுத்தது இன்டர்நேஷனல் மாதிரி நீங்க யோசிக்கணும். இன்டர்நேஷனல் மாதிரினா எல்லாராலையுமே அது ஈஸியா ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி நீங்க யோசிக்கணும்னு சொல்றேன் நான். இப்போ ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள் கொடுத்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்க, நீங்க அந்த பிராண்ட் வந்து ஒரு கட்டம் நல்லா க்ரோ பண்ணிட்டீங்க, அந்த பிராண்ட் வந்துட்டு நீங்க வந்துட்டு வெளியூர் கொண்டு போக போறீங்க. நம்ம ரொம்ப கடினமான மொழியில வச்சிருந்தோம்னாக்கா அவங்களால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியலனாக்கா அதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்கா அங்க போயிட்டு மறுபடியும் நீங்க வேற ஒரு பிராண்ட் ஒன்று செய்யணும், இல்லாட்டி ரீபிராண்டிங் பண்ணணும். அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து நீங்க ரீபிராண்டிங் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. அப்ப நீங்க செய்யறப்பயே இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போறேன், என் பிராண்ட் வந்துட்டு எல்லாருமே ஈஸியா சொல்ற மாதிரி இருக்கணும், அப்ப நான் அப்படி யோசிக்கணும்னு நீங்க செஞ்சிட்டீங்கன்னா எல்லாருக்குமே டைம் சேஃப். அடுத்தது மீனிங் இல்லாம செய்யுங்க. ஏன்னா நம்ம ஒரு வார்த்தை சொன்ன ட்ரேட்மார்க் பண்ணோன்னு. ட்ரேட்மார்க் பண்றப்ப நீங்க பாத்தீங்கன்னா மீனிங்கோட வச்சீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட்மார்க் பண்றதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். அதுல ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த ட்ரேட்மார்க்ல வந்து மொத்தம் வந்துட்டு 45 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்கு. அந்த கிளாஸ் சம்பந்தப்பட்ட மாதிரி பேர் வைக்கக்கூடாது. இப்போ நீங்க வந்துட்டு வச்சுக்கோங்க, ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க. ஓகே, ஒருத்தவங்க சொன்னீங்க ஃப்ளோரிஸ்னு. நீங்க ஃப்ளோரிஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க. உங்களோட பிராண்ட் பேர் வந்து கடை பேர் வேண்டாம், பிராண்ட் பேரு. பிராண்ட் பேரே வந்துட்டு ஃப்ளோரிஸ்னு முடிஞ்சாக்கா அது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா ஃப்ளோரிஸ்ன்றது ஒரு காமன் வார்த்தை. அந்த காமன் வார்த்தை நீங்க அந்த ஃப்ளோரிஸ் வார்த்தையை லாக் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு ஃப்ளோரிஸால அந்த வார்த்தையை பாய்க்க முடியாது. அதனாலதான் பிராண்ட் Just now also customer feeling it. I'll mute. Okay. So அந்த ஃப்ளோரிஸ்னு நம்ம அங்கே போட்டு அந்த லாக் பண்ணுற வச்சு அங்கே முடியாத வச்சு அங்கே என்ன பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கஷ்டப்பட்டு நம்ம அப்ளை பண்ணி இது ரிஜெக்ட் பண்ணுறது பதிலாக பிராண்ட் நீங்கள் தனியாக ஒரு மீனிங்கே இல்லாமல் நீங்கள் செய்கிறப்ப அது என்ன நடக்கும்னாக்கா சான்சஸ் ஆஃப் லைக் அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த மாதிரி யோசிங்க. இதுக்கும் நான் வந்து அடுத்த ஸ்லைட்ஸில் வந்துட்டு நான் எப்படி இருக்கும்னு காட்டுறேன் நான். நெக்ஸ்ட், இதெல்லாம் வந்துட்டு உலகத்தில் உள்ள பெரிய பெரிய பிராண்ட்ஸு. இந்த பிராண்ட் எல்லாமே நீங்க டெய்லி அன்றாட வாழ்க்கையில நீங்க பார்த்துருப்பீங்க. நான் இப்ப ஜூம் பண்றேன். ஜூம் பண்றது யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, தெரியுதுங்களான்னு? நெஸ்லே. தெரியுது கோச். ஓகே, ஆல்ரைட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நெஸ்லே எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த நெஸ்லே கீழே உள்ள பிராண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நெஸ்கஃபே, நெஸ்டி, விட்டால், கிட்கேட், இவ்வளோ பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இதுக்கு பேர் அவங்க என்னன்னு சொன்னாங்கன்னாக்கா பிராண்ட் லைன் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. என்னோட பிராண்ட் கீழே இவ்வளோ பிராண்ட் இருக்கு. இந்த பிராண்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா இந்த லைனை நான் வெட்டி விட்டுருவேன். என்னோட பெரிய பிராண்டை இங்க பாதிக்காது. அதுல இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா நல்ல எக்ஸாம்பிள் எப்படி வரும்னாக்கா ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகே, இங்க பாருங்க, கிராஃப்ட் கம்பெனி இருக்கு. இதுதான் பெரிய கம்பெனி. A&Wன்னு இன்னொரு கம்பெனி ஒன்று இங்கே இருக்கு. இந்த கம்பெனியோட மெயின் யாருனாக்கா கிராஃப்ட். இது நம்ம யாருக்குமே தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் A&W தான் நம்ம அடிக்கடி போவோம். நமக்கும் A&Wக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த பிரச்சனை இங்கேயே முடிஞ்சிடும். அந்த பிரச்சனை இது வரைக்கும் கொண்டு போய் இந்த கிராஃப்ட் வந்து அது பாதிக்காது. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, சமயத்தில் நம்ம வந்துட்டு 2-3 விதமான பொருட்களை நம்ம வெளியாக்கும், எல்லாத்துக்குமே ஒரே பேர் வைக்க பார்ப்போம். அந்த மாதிரி செய்யக்கூடாது. பிராண்ட் பேர் நீங்க நான் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கேன், நான் ஒரு பிசினஸ் செய்யறேன். என் பிசினஸ் கீழே வந்துட்டு டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு. டெக்ஸ்டைலுக்குன்னு ஒரு பிராண்ட் வச்சுட்டேன். அடுத்தது ஆட்டோமேட்டிக் போறேன்னா அதுக்கு வேற ஒரு பிராண்ட் பார்க்கணும். அடுத்தது நான் வந்துட்டு சொந்தமா வந்துட்டு ட்ரைனிங் நடத்த போறேன். ட்ரைனிங்க்குன்னா அதுக்கு ஒரு பிராண்ட் பேர் வைக்கணும். இந்த மாதிரி தனித்தனியா நீங்க பிரிச்சு வச்சிட்டீங்கன்னாக்கா அந்த பிராண்டோட பிரச்சனை அது அங்கேயே நின்றோம். அது மேல வரைக்கும் கொண்டு வராது. லாஸ்ட் டைம் வந்துட்டு மைலோவுக்கு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, ஒரு பெரிய பிரச்சனை கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி நிறைய சீனி இருக்கு அப்படின்றப்ப அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணதெல்லாம் மைலோ வச்சு அழகாக ஹேண்டில் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த மேலே வரைக்கும் அந்த போய் மற்ற நெஸ்லே கிலோவில் மற்ற பிராண்ட் எதுக்குமே பிரச்சனை இல்லாமல் அவங்க மைலோவிலே வச்சு முடிச்சாங்க. அது ரொம்ப முக்கியம். இதை நம்ம சரியாக செய்யலைனாக்கா நம்மளோட ஹோல் கம்பெனி அதை பாதிக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க. தென் அடுத்தது வந்து
இதே மாதிரி தான் நீங்க பாத்தீங்கன்னா பிஎன்ஜி இவங்க கீழே உள்ள கம்பெனிங்க, யூனிலெவர் இவங்க கீழே உள்ள கம்பெனிங்க, ப்ரூ காஃபியே அந்த ஆக்சுவலி அந்த யூனிலெவர் கீழே தான் இருக்கு. ப்ரூ காஃபி இந்தியாவில் ஆரம்பிச்சாங்க, அது இப்போ வந்துட்டு யூனிலெவர் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட் வந்துட்டு இந்த ஜெயண்ட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பெரிய ரொம்ப பெருசு நமக்கு அடிக்கடி தெரிஞ்சதுன்னா நெஸ்லே, கொக்கோகோலா, யூனிலெவர், பிஎன்ஜி அண்ட் பெப்சி. ஸோ இந்த மாதிரி நம்மளும் ஒரு பிராண்ட், பெரிய பிராண்ட் கீழே நிறைய பிராண்ட் வைக்கலாம். அதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் கரெக்டாக செஞ்சோம்னா எல்லாமே கரெக்டாக நடக்கும். அடுத்தது ஆன்லைன் ஸ்டோர். இந்த ஆன்லைன் ஸ்டோர் நீங்க பாருங்க, முதல்ல இருக்கிறது ஷாப்பி. எத்தனை சுக்கு கத்தா நீங்க டைப் கூட பண்ணலாம், நீங்க பாத்துக்கிறேன், பேசணும்னா சொல்லலாம். நீங்க ஷாப்பிக்கு எத்தனை சுக்கு கத்தா? 2 2 ஷெயின், 1 டிக்டாக், 2 தமு, 2 லசாடா, 3 3 இதுல எதுக்குமே நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மீனிங் இல்ல. ஷாப்பி வந்துட்டு ஷாப்பிங்க்கு அந்த வார்த்தையை மாத்தி ஷாப்பின்னு வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் பாய்க்கிறப்ப மீனிங்கும் இல்லை, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு சொல்றதுக்கு, ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அவங்களுக்கு பிரச்சனையும் இருக்காது. புரியுதுங்களா ஓரளவுக்கு? எஸ் Yes, sir. புரியுது. ஸோ இது ரொம்ப முக்கியம். தென் ஃபேமஸ் லோகோஸ் வித் ஹிடன் மெசேஜஸ். இதுவும் சில பேர் வந்து இதை பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களோட சீக்ரெட் வந்து அந்த லோகோல அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில லோகோஸ் நம்ம இங்க பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபெடெக்ஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் கோச். சில பேருக்கு இந்த பத்தி ஏற்கனவே தெரியும். ஃபெடெக்ஸ் வந்துட்டு யாருனாக்கா ஃபார்வர்டிங் ஏஜென்சி. அதுல ஒரு லோகோ, அந்த லோகோல வந்துட்டு அவங்க ஒரு ஹிடன் மெசேஜ் வச்சிருக்காங்க. தெரியுதுங்களா? தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஃபீட் எக்ஸ்ட்ராவா? ஓகே, யாராவது டைப் பண்றீங்களா? துர்கா, ஃபீட் எக்ஸ்ட்ரா. எக்ஸ்பிரஸ் Using their name, sir. ஓகே. ஃபெடெக்ஸோட நீங்க பாருங்க இந்த லோகோ, நான் மவுஸ் கர்சர் நவுத்துறாங்க, தெரியுதுங்களா? எங்க கோச்? இந்த லோகோ தெரியுதா? ஃபெடெக்ஸ் லோகோ தெரியுது கோச். இந்த ஃபெடெக்ஸ் லோகோல EXக்கு நடுவுல பாருங்க ஒரு சின்ன ஏரோ மாதிரி இருக்குதா? ஆமா கோச், நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். ஓகே, இதுதான் அவங்க நான் முதல்ல சொன்னல ஃபார்வர்டிங் ஏஜென்சின்னு. ஃபார்வர்டிங்னா ஃபார்வர்ட் முன்னுக்கு போகுது. ஸோ அவங்க அதை என்ன செய்யறாங்கன்றது சொல்லாமே அங்க சொல்லிட்டாங்க அவங்க லோகோல. ஓகே. ஸோ இதுதான் ஹிடன் மெசேஜஸ். அவங்க என்ன செய்யறாங்க, நான் யாருன்னு புரிய வைக்கணும். அப்போ அந்த லோகோ அவங்க பிளான் பண்றப்போ அவங்க எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாங்கன்றதுதான். அடுத்தது இவங்கள பாருங்க, வெண்டிஸ். முன்ன மலேசியால இருந்துச்சு, இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது இல்லை. வெண்டிஸ் போனவங்களாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இவங்களும் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட் செயின் தான். இவங்களோட என்ன இருக்கும்னு கண்டுபிடிக்க முடியுதா? கூகுள் பண்ண போறீங்களா? செக் கூட பண்ணலாம். நான் இங்க செக் பண்ணிடுவேன். கோக்லயே நிக்குது, தெரியுதுங்களா? சரி, அமைதியா இருக்கீங்க, நானே சொல்றேன். இந்த கேர்ள் போட்டோ இருக்கு, அவங்களுக்கு கீழே நெக்லஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அதுல வந்து அந்த எழுத்து பார்த்தீங்கன்னா MOM. ஸோ ஒரு மதர், அதாவது அம்மா சமையல் சாப்பாடு மாதிரி அங்க இருக்கும்ன்றது சொல்லாம சொல்றாங்க. மாம்னு போட்டிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் அது அம்மாவோட சமையல் மாதிரி அது. ஓகே புரியுதுங்களா? தென் நெக்ஸ்ட் சோனி பிராண்ட் எல்லாருக்குமே தெரியும். முக்கால்வாசி நம்ம ஆளுங்க வீட்டில் வந்துட்டு சோனி இருக்கும். அவங்க கீழே வந்து சோனி வாயோன்னு ஒரு பிராண்ட் ஒன்று இயக்குனாங்க. இது நானே இங்கே போட்டேன் பாருங்களேன். எனலாக் வாயோக்கு வந்துட்டு வியும் ஏயும். நம்மலாம் முன்ன வந்துட்டு ரேடியோ, நான் வந்துட்டு 80s. ஸோ பார்த்தீங்கன்னா அது ரேடியோ வந்து டியூன் பண்ணுவோம். அப்போ வந்து அதுக்கு பேர் எனலாக். இப்போலாம் வந்து டிஜிட்டல், காடியிலே வந்துட்டு டிஜிட்டலில் இருக்கு, அதுதான் 10. ஸோ அது அவங்க பிராண்ட்லேயே அவங்க கட்டிட்டாங்க. ஸோ நான் எனலாக்லேயும் இருக்கேன், டிஜிட்டல்லையும் இருக்கேன்றது இது முக்கியம். அடுத்தது பஸ்கின் ராபின்ஸ், ரொம்ப ஃபேமஸ் ஐஸ்கிரீம் பிராண்ட். இவங்களோட கோட்ல வந்துட்டு இந்த லோகோ, இது வந்து பழைய லோகோ, லெஃப்ட்ல உள்ளது, ரைட்ல உள்ளது புதிய லோகோ. பழைய லோகோவும் சரி புதிய லோகோவும் சரி அந்த ஹிடன் மெசேஜ் அங்க கண்டிப்பா வச்சிருக்காங்க. என்னதுன்னு நினைக்கிறீங்க? 31. கரெக்ட், வெரி குட். சிக்கா, துர்கா, Thank you. வெல்கம். ஸோ 31 ஃப்ளேவர்ஸ் அவங்க கிட்ட இருக்கும் பஸ்கின் ராபின்ஸ்ல.
ஆனா நார்மலா இப்ப நம்ம போனோம்னாக்கா அங்க வந்துட்டு நான் கணக்கு பண்ணுவாங்க எத்தனை இருக்குன்னு. அந்த அளவுக்கு 31 இருக்காது. பட் ஆக்சுவலி பஸ்கின் ராபின்ஸ் தே ஹேவ் 31 ஃபிளேவர்ஸ். அந்த 31 காட்டுறதுக்காக தான் BRல பாருங்க 31 தெரியுதுங்களா? தெரியுது ஜோய். தெரியுது சார். சூப்பர். பிங்க் கலர்ல போட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. தென் அடுத்தது F1. எல்லாருமே F1 கார் ரேஸ் பார்ப்போம் தானே? அவங்களோட ரேசிங்ல Fன்ற எழுத்துக்கும் இந்த கொடியோட பக்கத்துல இந்த நம்பர் 1 ஒளிஞ்சிருக்கு தெரியுதுங்களா? எஸ் சார். எஸ் தெரியுது. ரைட். தெரியுது. ஒயிட் கலர். கடைசியா அடுத்த லோகோ என்ன பார்க்க போறோம்னா டொயோட்டா. இது ரொம்ப ரொம்ப பிரிச்சியமான லோகோ. நமக்கு எல்லாருக்கும் அடிக்கடி இந்த பிராண்ட் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். இந்த டொயோட்டான்ற எழுத்தே இந்த லோகோக்குள்ள செய்ய முடியும். TOYOTA. எப்படி சொல்றேன் தெரியுதுங்களா? நான் லேட்டர் இந்த கூகுள் நீங்க பண்ணீங்கன்னாக்கா அந்த கரெக்டா அது காட்டும். அதுல டொயோட்டா லோகோ வந்துட்டு ஹிடன் மீனிங் பார்த்தீங்கன்னாக்கா லோகோலயே அந்த அல்பபெட் இருக்கு. கரெக்ட். அதுதான் நான் சொல்றேன் நான். ஸோ அவங்க யோசிக்கும் போதே நான் எல்லாருமே ரீச் பண்ணணும், அந்த மீனிங் அதுலயே இருக்கணும், நான் போய் சட்டுன்னு போய் மக்கள்கிட்ட சேரணும்னா இதுதான் ரைட் அப்படின்னு அவங்க யோசிச்சு செய்யற வாசி அவங்க டக்குன்னு போய் சேர்ந்துட முடியுது. இல்லைன்னா டிலே ஆகும் என்னோட ப்ராசஸ் போய் சேர்றதுக்கு. ஸோ இவங்க எடுத்தது இப்படி. அடுத்தது பார்ப்போம் வேர்ட் மார்க் லோகோ. இப்போ சில பேர் வந்துட்டு நான் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன், நான் ஒரு லோகோ வச்சேனாக்கா அது அவங்களுக்கு போய் சேர கஷ்டம் அப்படின்னு யோசிக்கிறவங்க, நான் வந்துட்டு வார்த்தையாவே வச்சு நான் போய் மக்களை போய் சேரலாமான்னா தாராளமாக சேரலாம். நிறைய பெரிய கம்பெனி வந்துட்டு லோகோவும் பாய்ப்பாங்க, வேர்ட் மார்க் லோகோவும் அவங்க பாய்ப்பாங்க. அது எப்படின்னா இந்த கம்பெனி CNN கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? நியூஸ் கம்பெனி CNN நியூஸ். எஸ் சார், கேள்விப்பட்டிருக்கோம். CNN நியூஸ் கம்பெனி. ஆசம் சார். அந்த CNN பார்த்தீங்கன்னா அந்த அந்த எழுத்துலயே அவங்க லோகோ முடிச்சிட்டாங்க. அடுத்தது கொக்கோ கோலா. எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் அவங்க இன்ன வரைக்கும் இந்த லோகோ தான் பயன்படுத்துறாங்க. எழுத்துக்கள்லயே, அதாவது வேர்ட் மார்க்லயே அவங்க முடிச்சிட்டாங்க. அடுத்த பிராண்ட் சாம்சங். அடுத்தது எஸ்ட்ரோ. அடுத்தது இந்த பிராண்ட் எல்லாருக்குமே தெரியுமா? டிக்கெட் சார். அவங்க அப்பயே பாருங்க எப்படி யோசிச்சிருக்காங்கன்றதுன்னு. தென் கூகுள். இதுலயும் நீங்க பார்க்கலாம் சிலபஸ் பாருங்க. CNN 3 சுகுகத்தா, கொக்கோ கோலாக்கு கோக் முதல்ல நான் சொல்லிட்டேன், சாம்சங்க்கு 2, எஸ்ட்ரோ 2, எலி கேட்ஸ் 3, கூகுள் 2. ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதில்ல எப்படி செய்யறாங்கன்னு? ரைட். இப்ப பிராண்ட் பத்தி ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிட்டோம். இப்ப இந்த பிராண்டுக்கு வந்து நான் எப்படி USP கொடுக்க போறேன், நான் எப்படி UVP கொடுக்க போறேன். USPன்றது என்னன்னா யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன், UVPன்றது யூனிக் வேல்யூ ப்ரொபோசிஷன். இதுக்கு முன்னுக்கு ரொம்ப அதாவது லைக் ஃபியூ இயர்ஸ் முன்னுக்கு எல்லாமே வந்துட்டு USP பத்தி தான் ரொம்ப பேசுவாங்க. உங்களோட ப்ராடக்ட் USP என்ன, உங்களோட என்ன யூனிக்கா இருக்கு, எதனால நீங்க விற்க போறீங்கன்னு. இப்போ நம்ம இருக்கிற காலம் வந்து எப்படின்னாக்கா ரிலேஷனல்ஷிப் மார்க்கெட்டிங். அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு கம்பெனியோட பிராண்ட் கூட அது மாதிரினாக்கா நீங்க அவங்களுக்கு நேராகவே வாட்ஸ்அப் பண்ணலாம், அந்த கம்பெனிக்கு நேராகவே நீங்க இமெயில் அனுப்பலாம். ஸோ அவங்க வந்துட்டு உங்க கூட வந்து டைரக்டா இன்டராக்ட் பண்ண முடியும், போயிட்டு நீங்க ரிவ்யூ கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப UVP தான் இங்க பெரிய ரோல், இங்க ரொம்ப முக்கியமா லைக் ரோல் கொடுக்குது. இங்க அந்த UVP ரொம்ப 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 முக்கியமான காலகட்டத்தில் இருக்கு. ஸோ அது நம்ம எப்படி நம்ம பிராண்டுக்கு அதை கொண்டு வரலான்றதை நான் இப்போ காட்டுறேன். நான் இங்க நான் 5 ஃபோன் இருக்கிறப்ப நான் கண்டிப்பா எனக்கு வந்துட்டு இதுல யூனிக்கா இருக்கிறது இந்த ஃபோன், நான் இதை எடுக்கிறேன்னா ஏன்னா இது சம்திங் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி தான் யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன்ல வாட் செப்பரேட்ஸ் யூ ஃப்ரம் யோர் காம்படிட்டர். உங்களுக்கும் உங்க காம்படிட்டருக்கும் நீங்க என்ன யூனிக்கா இருக்கீங்கன்னு பார்த்தா தான் நான் உங்க கடைக்கு வருவேன். வரிசையா 5 கடை இருக்குன்னா உங்ககிட்ட என்ன அப்படி வித்தியாசமா உங்க கடையில வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட என்ன யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்கு, நான் எதுக்கு அந்த கடைக்கு போகணும். அடுத்தது focuses on your product or services features that others can't match. மற்றவங்களால உங்ககிட்ட போட்டி போட முடியாத அளவுக்கு இருக்கணும். அது எப்படி செய்யலாம்? ஓகே, அதையும் நம்ம கோத்ரூ பண்ணுவோம். வேல்யூ ப்ரொபோசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களால என்ன பெனிஃபிட் உங்க கஸ்டமருக்கு கொடுக்க முடியும்னு. ஏன்னா UVP பத்தி நான் பேசுறப்ப ரொம்ப பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கனாக்கா பெனிஃபிட்னோன்னு நான் ஃப்ரீயா கொடுக்கலாமா, நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. டிஸ்கவுண்டோ இல்லை ஃப்ரீ கொடுக்குறதோ அதெல்லாம் வந்து ப்ரொமோஷன் கீழே இறங்கிடும், ப்ரொமோஷன் கீழே போயிடும். அதாவது நான் என்னால் முடிஞ்ச ப்ரொமோஷனை தரேன்றது. ஆனால் வேல்யூன்றது என்னதுனாக்கா என் கஸ்டமராக நீங்கள் வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்கேன் நீங்கள் என்கிட்ட ரிமைன் பண்ணுறதுக்குன்றது தான் அது. emphasizes how you solve customers problem in a valuable way. இது நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா
மெக்டிக்கு போங்க, இப்போ கேஎஃப்சி பிட்சாலையும் போங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்கன்னாக்கா ஒரு சின்ன கப்பில் கர்டசி கப்பில் வந்து தண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்கன்னு. ஸோ அது என்ன ஆகுதுன்னா உங்கள் டைம் அவங்க வேல்யூ பண்ணுறாங்க. பார்த்துருக்கீங்களா? யாருக்குமே கொடுத்தது இல்லையோ? ஒன்ஸ் அப்பான் அ டைம், இப்ப இல்ல. ஓகே, ரைட். ஸோ அடுத்தது வந்து ஓகே, அது வந்து வேல்யூ பண்ணுவாங்க. அது ரொம்ப நாளாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஏன்னாக்கா கஸ்டமரை வந்துட்டு நம்ம வெயிட் பண்ண வச்சோம்னாக்கா அந்த கஸ்டமருக்கு வந்து போர் அடிச்சிடும், அவங்க அதுக்கப்புறம் வரமாட்டாங்கன்ற வாசி. ஸோ யூனிக் செல்லிங் பாயிண்ட்ல இன்னொரு டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறதுனா ரெட் ஓஷன் ப்ளூ ஓஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் படிக்கிறப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா லைக் இந்த கோர்ஸ் டிகிரி மாஸ்டர்ஸ்லாம் படிக்கிறப்ப ரெட் ஓஷன் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும்னாக்கா ரெட் ஓஷன்றது என்னதுனாக்கா நிறைய காம்படிட்டிவாக இருக்கிற இடம். ப்ளூ ஓஷன்றது ஒரு அமைதியான சூழ்நிலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இவ்வளோ மீன் இருக்குது, அதில் ஒரு மீன் மட்டும் ரெட் ஓஷன்லேருந்து ப்ளூ ஓஷனுக்கு போகுது. இது என்ன நடக்குதுனாக்கா இப்போ வச்சுக்கோங்க, இந்த ரெட் ஓஷனில் வந்துட்டு 10 சுறா இருக்குது, அங்கே 10 மீன் இருந்துச்சு, அது கூட வந்து 10 சுறா இருக்குது. ப்ளூ ஓஷனில் ஒரு மீன் இருக்குது, சாரி 10 மீன் இருக்குது, ஒரே ஒரு சுறா இருக்குது. இங்கே என்ன நடக்கும்னா இந்த ரெட் ஓஷனில் 10 சுறா இருக்கிறப்ப 10 சுறாவுக்கு 10 மீன் இருந்துச்சு, எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருச்சுட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிற 10 சுறாவுக்கும் பசி எடுத்தாக்கா சுறாவும் அடிச்சுக்கும். ரைட்டுங்களா? இருக்கலாம். ஏன்னா பசி கண்டிப்பாக போட்டி போட்டு ஆகணும். ஆனால் இந்த ப்ளூ ஓஷனில் வந்துட்டு ஒரே சுறா 10 மீன் இருக்கிறப்ப நான் பாட்டு ரிலாக்ஸாக ஒன்று சாப்பிட்டுட்டு இன்னொரு 9 இருக்குது, நான் மெதுவாக சாப்பிட்லாம். ஏன்னா எனக்கு போட்டிக்கு யாருமே இல்லை, நான் தான் ராஜா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும். அந்த மாதிரி யோசிக்கிற ஒரு பெரிய பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் இண்டஸ்ட்ரியில் நம்ம அதை ஃபோன் போட்டிருந்தால ஆப்பிள் ஃபோன் இருக்குல்ல, அவங்க எந்த அளவுக்கு யோசிச்சாங்கனாக்கா எல்லாருமே ஆண்ட்ராய்ட் பாய்க்கிறப்ப நான் வந்து iOS தான் வச்சுருப்பேன். ஸோ iOSக்கு காம்படிட்டர் இல்லை. இப்போ ஆண்ட்ராய்டுக்கு வந்துட்டு சாம்சங்கோ சரி இல்லை மற்ற பெரிய ஓப்போ விவோ இவங்க எல்லாமே ஆண்ட்ராய்டு தான் இருக்காங்க. நான் iOSல தனியாக இருக்கேன். எனக்கு வந்து இங்கே வைரஸ் நிறையா வருது, iOSல வைரஸே கிடையாது. ஸோ அப்போ தனியாக இருக்கிறப்ப தனி யூனிக்னஸ் இருக்கிறப்ப அவங்க தனிமையாக வந்துருக்கிறப்ப அவங்க தான் ராஜாவாக இருப்பாங்க. ஆனால் தான் நீங்கள் பாருங்கள் லான்ச்சிங்க்கு என்னமோ வருஷம் கட்டி விடியெல்லாம் காத்திருப்பாங்க. இது வந்து யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ்க்கு ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் யோசிக்கணும் எப்படி மற்றவங்களோட நான் தனிச்சு இருக்கேன். தட் மீன்ஸ் யூனிக். ஹவு யூனிக் am I compared to other brand? ஒரே வரிசையில் ஒரே மாதிரி கடை நிறையா இருக்கும். நார்மலாக லிட்டில் இந்தியா போனோம்னா நம்ம அப்படி தான் பார்ப்போம், பூக்கடை வரிசைக்கு போனோம்னா நம்ம அப்படி தான் பார்ப்போம். பட் கஸ்டமர் அந்த கடைக்கு பதிலாக என் கடைக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் அப்படி தான் யோசிக்கணும். அடுத்தது இந்த நான் இப்போ வந்து நான் கேரளா இருக்கேன். இந்த கடைக்கு நான் போவேன், CSG பர்கர் பாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. இவங்க வந்து பத்துகேஃபில் இருக்காங்க. இவ்வளோ நேரம் நான் பேசுனது வந்துட்டு USP. இப்போ நான் UBP பற்றி பேச போகிறேன். இந்த CSG பர்கர் பாஸில் வந்துட்டு என்ன UVPன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்கர் போடுறவர் வந்து அந்த பாய் வந்துட்டு அவர் ரொம்ப ஒரு குவைட்டான டைப், அமைதியாக இருப்பார். லைக் சிரிக்கிறது அதெல்லாமே ஓகே. பட் என்ன ஆகுனாக்கா லைக் ரொம்ப நைஃபாக அமைதியாக இருப்பார். பட் த பெஸ்ட் பார்ட் என்னன்னா அவங்களோட யூனிக் வேல்யூ ப்ரொபோசிஷன் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணுறது நிறைய ஆர்டர் பண்ணுறனோ சரி கொஞ்சமாக ஆர்டர் பண்ணணும் சரின்னு அவரோட ஸ்டாஃபும் அவங்களும் நான் இருக்கிறப்ப பார்ப்பேன். அவர் அந்த ஆர்டர் எல்லாமே வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார், ஆனால் ஒரு ஆர்டர் கூட மறக்க மாட்டார். ஸோ அந்த என்ன நடக்கும்னாக்கா அந்த ஆர்டர்லாம் கொடுக்குறப்ப அந்த ஸ்டாஃப் சந்தில் மறந்துடுவாங்களே, ஹீல் மேக் ஷுர் அந்த ஆர்டர்லாம் கரெக்டாக இருக்குதா இல்லையா, அவரோட இது மிக்சிங்கு, அவர் பர்கரில் வந்துட்டு நாகட் வேணான்னு சொன்னார், இது வேணான்னு சொன்னான்றதுன்னு பேப்பரில் எழுதல எது செய்யலை மறக்கக்கூடாதுன்றது அது வந்துட்டு கரெக்டாக செய்யணுன்றதுல ஃபோக்கஸில் இருக்கிறது. ரெண்டாவது அவங்க வீட்டில் நினைக்கிறேன் அவங்க சிஸ்டர் நினைக்கிறேன். நான் இதெல்லாம் நடந்த கதையை நான் சொல்கிறேன். நான் அப்போ நான் ஒரு தடவை எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போயிருந்தேன், மாதிரி இருந்துச்சு, மழை வந்துருச்சு. அப்போ வந்துட்டு என்னென்னா நீங்கள் இப்போ கடையில் உட்காருங்க நாங்கள் வந்து அனுப்புகிறோன்றது. ஸோ இது நார்மலாகவே நம்ம பார்த்துருக்கோம், நிறைய கடையில் இது செய்வாங்க. இதுதான் வேல்யூ ப்ரொபோசிஷன் சொல்கிறது. ரெண்டாவது எங்கள் மாதரை கூப்பிட்டு போயிருந்தேன், அவங்க வயசானவங்க நிற்கிறாங்கன்ட்டேன்னா அவங்க சிஸ்டர் வந்துட்டு ஆண்டி நீங்கள் வாங்க உள்ளுக்கு வந்து உட்காருங்க, ஒரு நாற்காலி இருக்கு உட்காருங்கன்னு. இது எல்லாமே வேல்யூ ப்ரொபோசிஷன் சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் யூ வேல்யூ யுவர் கஸ்டமர். ஒரு வயசானவங்க வந்திருக்காங்க, அவங்கள உட்கார வைப்போம். உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கல, அவர் எனக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பர்கர் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லலை. பட் என்னை மதித்து
நான் உங்களை ஆர்டருக்கு நீங்களாம் கொடுத்துருக்கீங்க, நான் அதை கரெக்டாக செஞ்சு கொடுக்குறேன். உங்களுக்கு வந்துட்டு உங்கள் டைம் வீணாக போகாமல் நீங்கள் போய் கடையில் உட்காருங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இதெல்லாம் வேல்யூ ப்ரொபோசிஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது ஒரு மலாய்க்கர் கடை, இது பினாங்கில் இருக்குது. இவங்களோட ஸ்டோரி எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட சன் வந்து அப்போ 5 வயசு இருக்கும். அவர் நான் கூப்பிட்டு போகிறப்ப, நம்ம தான் தெரியுமில்ல, பர்கர் கடை கொண்டு போனாக்கா அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டார், இங்கேருந்து அங்கே ஓடுவார், இங்கே நெருப்பு இருக்கும் சொன்னால் கேட்க மாட்டாருன்னு. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த ஒய்ஃப் ஷில் டேக் இனிஷியேட்டிவ். அவர் என்னோட சன் கிட்ட கூப்பிட்டு வச்சுட்டு அவங்க சைட்டு கொண்டு போயிடுவாங்க, அந்த ட்ரெஸ்ஸிங் இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்ககிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பாங்க அவர்கிட்ட. ஸோ ஹவ் ஆர் யூ, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்குறப்ப, இந்த ஓடுற சன் வந்து அவன் நிப்பாட்டிட்டு அவங்க கூட பேச ஆரம்பிச்சதோட, த நெக்ஸ்ட் டைம் நான் பர்கர் வாங்க போறேன்னாக்கா என் சனுக்கு வந்து இவங்க கடைக்கு தான் போகணுமா. ஏன்னாக்கா அங்கே போனாக்கா என்கிட்டயும் ஒருத்தவங்க பேசுகிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நிறைய பர்கர் கடையில் போகணும்னாக்கா ரொம்ப சீரியஸாக தான் இருப்பாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க. அப்படின்றப்ப என் சனுக்கு அங்கே என்ன தோணுதுன்னா, அங்கே போனாக்கா தேர் சம்ஒன் டாக்கிங் டு மீ, இல்லைன்னாக்கா அவர் அங்கே ஓடிக்கிட்டு இருப்பாருன்னு. ஸோ யூ ஆர் கிவிங் வேல்யூ டு யுவர் கஸ்டமர். இது ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது மாடர்ன் ஸ்டோர். மாடர்ன் ஸ்டோர் இது வந்து பிரிக்ஃபீல்ட்ஸில் இருக்குது. இவங்களோட பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஸ்டோர் சிலபஸ் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஸ்டோர் 3 சுக்கு கத்தால முடிச்சிட்டாங்க. இவங்ககிட்ட இந்த காய்கறி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பெஸ்ட் பார்ட் என்னன்னா, அந்த காய்கறி எல்லாம் பூச்சியா இருக்கு அந்த மாதிரினா காய்கறிலாம் அடிக்கிட்டாங்களே, அங்கே அவங்களுக்குன்னு ஒரு ஆள் வச்சுட்டு அவங்க வேலை என்னதுன்னா, அந்த மாதிரி பூச்சி இருக்கா, காய்கறிலாம் சரியாக அடிக்கிருக்கா இல்லையான்னு அதை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் ஸ்டேஷன் பண்ணி வச்சுட்டாங்க, கஸ்டமருக்கு லைஃப் வந்து ஈஸியாக்கிறதுக்கு. ஸோ கஸ்டமர் அவங்க வந்து அந்த டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, பூச்சி எல்லாமே பிச்சுக்கிட்டு அதெல்லாம் இல்லை, அவர் வேலை அது செஞ்சு 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 அங்கே ரெடியாக வச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்போ இது என்ன நடக்குதுன்னா, நார்மலாக மார்க்கெட்டில் போய் வாங்குறப்ப நம்ம காலையிலே போயிடுவோம். இது வந்து ஈவினிங் போல் நான் வேலை முடிஞ்ச வரேன், ரஷ்ஷிங்கில் வரேன், எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், டைம் இல்லை எனக்குன்னா, அங்கே போனதோட எனக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிருக்கிற வாசி என் டைம் அங்கே சேஃப் ஆகுது. அப்போ எனக்கு என் டைம் நீ சேவ் பண்ணுற வாசி ஐ ஃபீல் குட். இதுதான் வேல்யூ. அடுத்தது மெக்டானல்ட்ஸ். நீங்கள் மெக்டானல்ட்ஸ் என்டர் பண்ணீங்கன்னாக்கா, மெக்டானல்ட்ஸ் இது வந்து ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் தி மோமெண்ட் யூ ஸ்டெப் இன்டு மெக்டானல்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஹாய் வெல்கம் டு மெக்டானல்ட்ஸ் அப்படின்வாங்க. இது என்ன ஆகுதுன்னா, உங்களை வந்ததோடையே வர வைக்கிறது. இது ரொம்ப 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 முக்கியம். சம்டைம் நம்ம பார்த்துருக்கேன், நம்ம ஒரு கடைக்கு போவோம், தெரியாத மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரின்றப்ப அடுத்த வாட்டி நமக்கே தோணும் அந்த கடைக்கு போகக்கூடாது, கடுப்பாக இருக்குது அப்படின்றோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். போனதோட ஒரு கஸ்டமரை வர வைக்கிறது, இதெல்லாம் வேல்யூ. அடுத்தது நான் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறேன், நான் எப்படி வேல்யூ கொடுக்கலாம்னா, இங்கே பாருங்கள், அவங்க ஹார்ட் டிஸ்க் விற்கிறாங்க. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஆன்லைன் பிஸ்னஸ். நம்ம வந்து பேக்கேஜிங்கில் நிறைய நம்ம வந்துட்டு எஃபிஷியனாக இருக்கணும். ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் எப்படி நம்மளோட பேக்கேஜிங் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு. எத்தனை வாட்டி நம்ம ஆன்லைனில் வாங்கியிருப்போம், கோத்தான் பயங்கரமாக நசுங்கியிருக்கோம். அப்படி எப்படி வீசுவாங்கலாம் நமக்கு தெரியாது பாருங்களேன். அப்போ இந்த மாதிரி விலை உயர்ந்த ஜாமான்லாம் நான் வாங்குறப்ப அது ப்ராப்பரான பபிள் ரேப்பில் இருக்கணும். இது பாருங்கள், இந்த பபிள் ரேப்பே வந்துட்டு ஹார்ட் டிஸ்காக இது ஒரு பேக் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வச்சு அதுக்கு சீல் பண்ணி அப்புறம் தான் அவங்க அனுப்புகிறாங்க. அப்படின்றப்ப இவங்ககிட்ட வாங்கினா இந்த பொருள் எனக்கு நல்லா வந்து சேருது, நான் அடுத்த வாட்டி அவங்ககிட்ட தானே வாங்க போகிறேன். நான் விலையை பற்றி அவங்க அங்கே யோசிக்க மாட்டாங்க. எனக்கு கரெக்டாக என்னோட பொருள் நீ கொடுக்குற வாசி, இந்த வேல்யூ எனக்கு இருக்கிற வாசி, நான் போய் நல்ல ரிவ்யூ கொடுப்பேன், கண்டிப்பாக நான் அடுத்த வாட்டி உங்ககிட்ட தான் வருவேன். அடுத்தது ரொம்ப பேர் இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சது எக்ஸ்டெண்டட் வாரண்டி another UVP. முன்னெல்லாம் காடி வாங்குவோம், லைக் வாரண்டிலாம் இருக்காது, 1 year 2 year அது மாதிரி தான் இருக்கும். இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் டு 6 years 5 yearsலேருந்து 6 years மாறிடுச்சு. எக்ஸ்டெண்டட் வாரண்டி கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஓகேலா, நான் காடி வாங்கிட்டேன், ஒரு வாரண்டி இருக்குது, எனக்கு பயம் இல்லைன்னு. வீட்டுக்கு நம்ம டிவி எல்லாமே வாங்கினா கூட எக்ஸ்டெண்டட் வாரண்டி 2 years எக்ஸ்ட்ரான்னு. ஆனால் சில இடத்துல எஸ் தி ஆஸ்க் டு பே யூ, லைக் ஆஸ்க் யூ டு பே எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் இருக்குது. பட் நிறைய இடங்கள்ல வந்துட்டு எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஃபார் ஃப்ரீயே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வேல்யூ என்ன உங்களால் உங்கள் கஸ்டமருக்கு கொடுக்க முடியும், அதை நீங்கள் யோசிக்கணும் ஆகணும். ஸோ USPயும் முக்கியம், UVPயும் முக்கியம். அடுத்து பிராண்டில் வந்துட்டு ஏன் பிராண்ட் நம்ம அவ்வளோ முக்கியம் செலுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பிராண்ட். வேல்யூனா ஃபைனான்ஷியலி ஒர்த்தாக இருக்கிறது, அது ரொம்ப ஒர்த்தாக இருக்கிறது, அப்புறம் வந்துட்டு டாலரில் கனெக்ட் பண்ணுறது. ஸ்ட்ராங்கஸ்ட்னாக்கா அதோட ஸ்கோர் ரேட்டிங். ஆக மோஸ்ட் வேல்யூட் பிராண்ட் வந்து ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான், வால்மார்ட். ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்ட்ராங்கஸ்ட் பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா WeChat. அப்புறம் இது நைக்கி, கூகுள். ஸோ WeChat இஸ் quite strong, not quite strong, very strong. அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன் தெரியுங்களா, WeChatல வந்துட்டு முன்ன வந்துட்டு நிறைய வந்து அன்வான்ட் மெசேஜ்லாம் நிறையா இருக்கும்ல. இப்போ WeChat வந்துட்டு அந்த மாதிரி மெசேஜஸ்லாம் எதுவுமே இருக்காமல் டிலீட் பண்ணுறது, ஸ்கேமர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது,
ப்ராப்பரான ஆள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பர்டிகுலர் இருக்காங்க வீசாட்டில். ஸோ அது ரொம்ப நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிச்சதோட வீசாட் ரொம்ப ப்ரோக்ரெசிவாக க்ரோ பண்ணிக்கிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இது பிகேம் வெரி ஸ்ட்ராங். இங்கே ஆப்பிள் இதுதான் பிராண்டோட வேல்யூ. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்குது, இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்குன்னா, நான் ஒரு இன்வெஸ்டராக இருக்கேன்னா நான் கண்டிப்பாக போய்ட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஆனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் விற்கிறாங்க, அந்த மாதிரி வாங்கிக்கிறீங்களா அப்படின்றப்ப ஆளுங்க கியூவில் நின்று வாங்குவாங்க. இது ரொம்ப 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 முக்கியம். இந்த டேட்டா நான் அடுத்தது பிராண்ட் டைரக்டரியில் குளோபலில் நீங்கள் போய் பார்க்கலாம். 2025 லேட்டஸ்ட். அடுத்தது கிராஃப்டிங் அ பவர்ஃபுல் யூஎஸ்பி பிராண்ட் எக்ஸாம்பிள். M&M சாக்லேட் பற்றி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. M&M சாக்லேட்டோட நல்ல ஸ்லோகன் என்ன தெரியுங்களா? மேல்ஸ் இன் யோர் மவுத் நாட் இன் யோர் ஹேண்ட். அது ஸ்லோகன்னு சொல்றப்பல அவங்களோட மார்க்கெட்டிங்கோட யூஎஸ்பியோட அந்த மார்க்கெட்டிங் மேஜிக் வேர்ட்னு சொல்லலாம் அதை. அதாவது அந்த சாக்லேட் வந்துட்டு M&Mோட வந்து கையில் நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தா கூட அது மெல்ட் ஆகாது. ஆனால் அடுத்த வாயில் போட்டு அடுத்த செகண்டே அது மெல்ட் ஆயிரும். அப்போ அவங்க சொன்னது மாதிரி அந்த நீங்கள் சாக்லேட் எடுத்து ட்ரை பண்ணாலும் அதே மாதிரி தான் இருக்கும். எதை நம்ம சொல்கிறோமோ அதை நம்ம செய்யணும். பிராண்டோட யூஎஸ்பி அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். நைக்கி, இஃப் யூ ஹேவ் அ பாடி யூ ஆர் அன் அத்லீட். உங்களுக்கு உடம்புன்னு ஒன்று இருந்தால் நீங்கள் அத்லீட் தான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா இதுவுமே வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட மாதிரி அழகாக செஞ்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு அத்லீட் தான், நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் தாராளமாக வந்துட்டு இது பாங்கி நீங்கள் பாய்க்கலான்றத அழகாக சேர்த்துருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்துட்டு என்னதுனாக்கா ஸ்டார்பாக்ஸில் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3rd பிளேஸ் பிட்வீன் ஹோம் அண்ட் ஒர்க். ஏன்னா நம்ம அடிக்கடி நம்ம செலவு பண்ணுற டைம் வந்துட்டு வீடு வேலை. உங்களுக்கு 3வது ஒரு இடம் இருக்குது, அதுதான் ஸ்டார்பாக்ஸ். இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள், இங்கே வந்து நீங்கள் காஃபி குடிங்க. எல்லாருமே நார்மல் காஃபி கடையில் குடிச்சிக்கிட்டு இருந்த கோபித்தியாவில் குடிச்சிருந்தோம், எல்லாத்தையுமே அங்கே வர வச்சு 15 வெள்ளினாலும் பரவாயில்ல நம்ம அங்கே போய் குடிக்கிறதுக்கு வந்துட்டு அது ஒரு கம்ஃபர்ட்டாக நமக்கு ஆக்கி கொடுத்துருக்கிறது தான் ஸ்டார்பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் எப்படி யோசிக்கிறோம், நான் என்னோட பிராண்ட் எப்படி கொண்டு போகலான்றது நம்ம யோசிக்கணும். அடுத்தது யூனிக் வேல்யூ ப்ரொபோசிஷன் இன் ஆக்ஷன். இமோஷனல் கனெக்ஷன் இருக்கணும், ஒரு மெமரபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் உங்கள் கஸ்டமருக்கு. அந்த ஹார்ட் ஷேப் அங்கே போட்டிருக்கேன் பாருங்களேன். ட்ரஸ்ட் சிஸ்டம் இருக்கணும், ஒரு செக்யூரிட்டி இருக்கணும். இந்த கம்பெனி இந்த பிராண்டை நினைச்சாக்கா இந்த வேல்யூ ப்ரொபோசிஷனில் இந்த பிராண்ட்னால எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது, நான் மறுபடியும் இங்கே வரணும்னு. கடைசியாக வந்து கம்யூனிட்டி பில்டிங். இதனால வந்துட்டு என்னால் ஒரு என்கேஜ் பண்ண முடியுது. நான் சொன்னால என்னோட ஸ்தானோட கதை, அவன் என் ஸ்தான் என்கேஜ் பண்ணுற வாசி அடுத்த வாட்டி பர்கர் வாங்க போகிறப்ப எனக்கு சாய்ஸில் நான் அங்கே தான் போகிறேன்றது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எல்லாரையுமே அது கொண்டு வருது அந்த 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 ஒரு சிஸ்டமுக்குள்ள. ஏர்பிஎன்பி, இதுக்கு முன்னே ஏர்பிஎன்பியை பற்றி யாருமே பேச மாட்டோம், இப்போ எல்லாருமே ஏர்பிஎன்பி தான் பேசுகிறோம். அண்ட் யூவிபிக்கு ஏர்பிஎன்பி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா ட்ரஸ்ட் சிஸ்டம் இருக்குது, கம்யூனிட்டி பில்டிங் அதில் இருக்குது, அண்ட் இமோஷனல் கனெக்ஷன். நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த வீடு தங்க போகிறதுக்கு முன்னே அந்த ஹோஸ்ட்டை பற்றி பார்ப்போம், அதை படிப்போம். அதை முடிச்சுட்டு வந்து நம்ம தங்கிட்டு வந்ததோடனே நம்ம மெசேஜ்லாம் பண்ணுவோம், நமக்கும் அந்த ஹோஸ்ட்க்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் வரும். வென் வி ஃபீல் குட். அதுதான் ஏர்பிஎன்பி அங்கே செஞ்சு கொடுத்தாங்க. அடுத்தது கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் இஃபெக்டிவ் யூஎஸ்பி, யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். எப்போதுமே நம்ம சொன்ன மாதிரி யூனிக்காக இருக்கணும். நம்மளோட கை விரலில் உள்ள இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே யூனிக்காக தான் இருக்கும், யாருக்குமே சமமே கிடையாது. அதே மாதிரி தான் உங்கள் பிராண்ட் தனிச்சு இருக்கணும். எப்படின்னா நான் தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி நீங்கள் காட்டணும். ஆடியன்ஸ் இன்சைட், கஸ்டமருக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட யூஎஸ்பி உங்களோட பிராண்டை கொண்டு போகணும் கரெக்டாக. கம்யூனிகேஷன், உங்களோட யூனிக்கை வந்துட்டு உங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் வந்து அவங்களுக்கு சரியாக புரிய வைக்கணும். சமத்தில் அவங்களுக்கு புரியலைனாக்கா நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிய வச்சோம்னா அந்த மார்க்கெட் நம்ம பிடிக்கலாம். கடைசியாக டெலிவரி, அவங்களுக்கு சொல்கிறத கரெக்டாக ப்ராமிஸ் பண்ண மாதிரி கொடுத்துடணும். நம்ம ஒரு M&Mோட சொன்னல இட் மேல்ஸ் ஒன்லி இன் யர் மவுத்ன்றது அதே மாதிரி இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோமா அதை கரெக்டாக செய்யணும். இப்போ நம்ம டேக்லைன் பற்றிலாம் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ எல்லாரும் மைக் ஆன் பண்ணிடலாம், இல்லாட்டி சேட் பண்ணலாம். KFCயோட டேக்லைன் சொல்லுங்க. Kentucky Fried Chicken. இல்ல, அது Tequila cherry. Looking good. கரெக்ட். Finger licking good. எஸ், sedap sehingga menjilat jari, finger licking good. ஸோ நான் இங்கே சொல்லலை, பட் உங்கள் மைண்டில் அது இருக்குது. KFCன்றது கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், அவங்க குறைச்சி KFCன்னு பிராண்ட் வச்சுட்டாங்க. ஆனால் நான் என்ன செய்யறேன்றது மக்களுக்கு நான் புரிய வைக்கணுன்றதுக்கு அந்த ஸ்லோகனில் அவங்க சொன்னாங்க. அடுத்தது இவங்க மெக்டானல்ட்ஸ், இவங்களோட என்னது? Yes, love it. boleh கூகுள் டைப் கூட பண்ணலாம். தெரியுதா? கிடைச்சிடுச்சு ஆன்சரு. Love it. ஐ அம் லவ்விங் இட். I'm loving it. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு எல்லாமே வந்துட்டு மெக்டியா கேசினா முதல்ல எல்லாமே மெக்டி தான் சூஸ் பண்ணுவாங்க, ஹாப்பி மீல் இருக்குன்னு. ஸோ தே ரியலி லவ் மெக்டி. அங்கே பார்த்தீங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாமே சிலதெல்லாம் மெக்டியில் தான் ரொம்ப செய்வாங்க. ஸோ ஐம் லவ்விங் இந்த டேக்லைன் அவங்க கரெக்டாக அங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது கார்டினியா, இவங்களோட தான் கொஞ்சம் நீட்டு, இது ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்க.
gardening. என்ன இதுன்னு நினைக்கிறீங்க? இருக்கா? So good you can even eat it on its own. கரெக்ட். அது மலாயில கூட சுங்கோ என்னடி மக்கன் பர்கி தூ சஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஆக்சுவலி அந்த ரொட்டியை வந்துட்டு சாஸ் இல்லாமையோ இல்ல கறி இல்லாமையோ நீங்க அப்படியே சாப்பிடலாம். அதுதான் உங்களோட தேக்லைனாவே வச்சிருக்காங்க. பட் என்ன ஒண்ணு அது கொஞ்சம் நீட்டாவே போயிடுச்சு. சோ குட் ஈவன் யூ கேன் ஈட் இட் ஆன் இட்ஸ் ஓன். அப்படியே நீங்க சாப்பிடலான்றது. ஸோ அவங்க என்ன செய்யறாங்களோ அவங்க தேக்லைன்ல மக்களுக்கு புரிய வச்சுட்டாங்க. அடுத்தது மைலோ. மைலோ சொன்னல எல்லாருமே கிரீன் தானே பேசுவோம். ஆனா அவங்க லோகோ வந்துட்டு பிரவுன் கலர். Minum Milo anda jadi sehat dan kuat. எஸ். Boleh. சேஹாட் அண்ட் குவாட். Malaysia boleh. சேஹாட் அண்ட் குவாட்னு வச்சிருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு மைலோ தான் வந்து நிக்கும். ஆனா மைலோ குடிச்சோன்னு தூக்கம் வருதுன்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்க. ஆனா அது மேட்டர் இல்ல. சேஹாட் அண்ட் குவாட் டேக்லைன் தான் இம்பார்ட்டன்ட். அடுத்தது இவங்களோட டேக்லைன் மிஸ்டர் சொன்னாரு. Night just Judy. Well done. Check up. அடுத்தது ஏர் ஏஷியா. Everyone can fly. கரெக்ட். Check up. அவங்க வந்தாங்க அதே மாதிரி செஞ்சாங்க. ரொம்ப பேரால வந்துட்டு நான் ஃப்ளைட் ஏற முடியல ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு சொன்ன கட்டத்துல now everyone can flyன்னு சொன்னாங்க. ஆனா அதே மாதிரி எல்லாருமே பறக்க வச்சாங்க. ரைட்டா இல்லையா? Yes, yes. ஸோ தே டிட் இட்ல. ஸோ உங்களோட டேக்லைன்லாம் ரொம்ப முக்கியம். நீங்க என்ன செய்றீங்கன்றத விரிவா நீங்க அதுல சொல்லிடலாம். அடுத்தது ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் நான் அதை சொன்னேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப நடக்குது. அதாவது எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, அந்த கம்பெனியை பிடிக்கல, அந்த கடையை பிடிக்கலன்னா நான் இமீடியட்டாக போயிட்டு ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் போயிட்டு நான் வந்து அதை பற்றி பேசலாம். ஸோ அதே மாதிரி ஆஸ் அ பிஸ்னஸ் ஒன்று நானும் அதில் ரெடியாக இருந்து அதெல்லாமே ரெடியாக அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். இல்லாட்டி அது எப்படி கவுண்டர் பண்ணுறது நம்ம யோசிக்கணும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு மாற்றம் நடந்துகிட்டே இருக்கப்ப ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அக்ஸலரேட்டட் பிஸ்னஸ் இவல்யூஷன் ரொம்ப முக்கியம். எல்லாருமே டிஜிட்டலுக்கு வந்தே ஆகணும். ரெண்டாவது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். ஃபோக்கஸ் ஆன் ஆத்தென்டிக் என்கேஜ்மெண்ட். சும்மா வந்துட்டு நான் வந்துட்டு மெசேஜ் வந்திருக்கு நான் ரிப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன், அந்த கனெக்ஷன் கிளவுடில் பார்த்துக்கோம் அப்படின்லாம் விட்டுறக்கூடாது. கஸ்டமரோட ஃபீட்பேக்கோ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்போ நீங்கள் இறங்கி போய் பேசணும். நான் பழைய கம்பெனியில் வேலை செஞ்சப்ப என்னோட கம்பெனி பாஸ் அவரே எல்லா கமெண்ட்டுக்கும் வந்துட்டு பர்சனலாக ரிப்ளை பண்ணுவார். ஸோ நான் ஒரு பாஸ் அப்படின்ட்டு இல்லாமல் கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்கன்னா அது நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன்னு செய்வார். அந்த முக்கியத்துவம் கொடுப்பாரு கஸ்டமருக்கு. என்னைக்கு நீங்கள் அந்த முக்கியத்துவம் கஸ்டமர் கொடுக்குறீங்களோ அப்போ யூ கேன் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ரியலி வாண்ட். சரிங்களா? தென் மார்க்கெட் அடாப்டபிலிட்டி, ரெஸ்பான்சிவ் வேல்யூ ப்ரொபோசிஷன். அந்த டைமுக்கு என்ன தேவைப்படுது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த வேல்யூ கொடுக்கணும் அவங்களுக்கு. டுடேஸ் டைனமிக் மார்க்கெட் பிளேஸ் டிமாண்ட்ஸ் வேல்யூ ப்ரொபோசிஷன். தட் வேல்யூ வித் கஸ்டமர்ஸ் நீட் வேல்யூ இருக்கணும். அதனால தான் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்னு நான் சொல்கிறேன். நான் இந்த மார்க்கெட்டிங் வந்துட்டு முன்ன மாதிரி இல்லை, நான் செஞ்சு வச்சிட்டேன் நீ வாங்கு, இதுதான் ப்ராடக்ட் நீ வாங்கு, அப்படி கிடையாது. கஸ்டமருக்கு என்ன வேணுன்றதை நான் சொல்லுவேன், கஸ்டமர் என்ன வேணும்னு என்கிட்ட கேட்பாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுதான் நடக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக நார்த் சவுத் ஹைவேல நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் நிறைய பில்போர்ட் இருக்கும். முன்னெல்லாம் பில்போர்டில் வந்துட்டு ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போல்லாம் பில்போர்டில் அந்த கம்பெனியோட ஓனரோட படமே அங்கே இருக்குது. ஏன் ஓனரோட படம் அங்கே இருக்குன்னா பில் ட்ரஸ்ட், அவங்க நம்பிக்கை கொடுக்குது. மைடினோட பாஸ் அவர் பார்க்க போனாக்கா வந்துட்டு டிக்டாக் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது தானே. பார்க்க போனாக்கா அவர் நார்மலாகவே இருக்கலாம் தானே. ஏன் டிக்டாக் வந்து செய்கிறாரு, ஏன் ஒரு ப்ராடக்ட் புதுசாக வந்திருக்குன்னு அதை பற்றி பேசுகிறாருன்னா இட்ஸ் ஆல் ஃபால் அண்டர் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். தட் மீன்ஸ் நான் வந்து சொல்கிறப்ப அது நம்பிக்கை கூட கொடுக்குது. போன ராயாவுக்கு கூட பாருங்க சட்டை வந்துட்டு அந்த கைன் சொங்க இடத்துல வந்து ஒரு விலைக்கு தான் விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் வந்து அதை பற்றி பேசுகிறாரு. அது வந்து பேசுகிறப்ப ஒரு நம்பிக்கை கொடுக்குது, ஏன்னா ஒரு பாஸே வந்து சொல்கிறாருன்றது. ஸோ ரிலேஷனல் மார்க்கெட்டிங் வந்துட்டு இப்போ ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கு, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது கன்க்ளூஷன், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். யோர் பிராண்டிங் பிரேக் த்ரூ, காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். நீங்கள் உங்கள் பிராண்டை வந்துட்டு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். அதாவது ஸ்ட்ராங் பொசிஷனிங் கிரியேட்ஸ் லாஸ்டிங் டிஃப்ரென்ஷியேஷன் இன் க்ரௌடட் மார்க்கெட். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஒன்று ஆரம்பிப்பீங்க, அதே மாதிரி பக்கத்தில் இன்னொருத்தவங்க வந்து ஆரம்பிப்பாங்க. நம்ம நிறைய பார்க்குறோம், ஒரு பிராண்ட் ஒன்று ஆரம்பிப்பாங்க, டக்குன்னு இன்னொருத்தவங்க ஆரம்பிப்பாங்கன்னு. ஸோ எனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் வச்சுருந்தனா தான் அதை நான் கொண்டு போக முடியும். காம்படிட்டிவ் இருந்துக்கிட்டே இருக்கும், அதை பற்றி கவலையே படக்கூடாது. ஆனால் அது வந்துச்சுனாலும் நான் எப்படி என் பிராண்டை கொண்டு போகிறேன்றது நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களை யாரும் ஆசிக்க முடியாது. ரெண்டாவது கஸ்டமர் லாயல்ட்டி. உங்களோட யூஎஸ்பியும் யூவிபியும் கரெக்டாக போயிடுச்சுன்னா அவங்க உங்கள் லாயல் கஸ்டமர் ஆயிடுவாங்க, மாறவே மாட்டாங்க. சில விஷயங்கள் நீங்கள் பாருங்கள், நான் இப்போ
பெட்ரோல் ஸ்டேஷனே ஊற்றிக்குவோமே. லைக் நார்மலாக வந்துட்டு ஜென்ஸ் காலைல எண்ணெய் ஊற்ற போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு செலக்டட் பெட்ரோல் ஸ்டேஷன் தான் அங்கே போவாங்க. நான் பர்டிகுலராக எனக்கு வந்து அந்த ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் தான் பிடிக்கும். ஏன்னாக்கா ரொம்ப ஈஸி. அங்கேருந்து வந்து அந்த பாஸோ ஸ்டாஃபோ சரி காலையில் வந்துட்டு குட் மார்னிங் சார், குட் மார்னிங் பாஸ், அப்பா காப்பான்னு போவாங்க. காலையிலே ஒரு பாசிட்டிவான வார்த்தையை கேட்குறப்ப. இன்னொரு பெட்ரோல் ஸ்டேஷன் போனால் எல்லாமே தெரியாத மாதிரி வேலையை பார்ப்பாங்க. காலையில் எனக்கு பாசிட்டிவாக ஒன்று வேணுன்றப்ப நான் அதுக்காகவே அங்கே போய் ஊற்றுறேன் நான். அதுதான். ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி யூஎஸ்பி யூவிபி உங்கள் கஸ்டமர் கொடுக்கணும்னு நீங்கள் பார்க்கணும். தென் மூணாவது பிராண்ட் க்ரோத். ஐகானிக் பிராண்ட் கிட்டேருந்து என்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும், அதுலேருந்து உங்களோட பிராண்ட் வந்து நீங்கள் எப்படி மக்களிடையே இல்லாட்டினாக்க உங்களோட கஸ்டமர் வெளியில் எப்படி நீங்கள் பொசிஷன் பண்ண முடியும்னு நீங்கள் பார்க்கலாம். நான் ஃபியூச்சர் கிளாஸில் வந்துட்டு பிராண்ட் பொசிஷனிங் பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன் நான். அப்போ நீங்கள் இன்னும் டீட்டெயிலாகவே புரிஞ்சுக்கலாம் அது என்ன அப்படின்றது. தென் பிஃபோர் ஐ எண்ட் என்னோட டேக்லைன் நான் எப்போதுமே முடிக்கிறது முன்ன GMBIZ சொல்யூஷன் இஸ் அவர் ஃபோர்டே. ஸோ GMBIZ இந்த லோகோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன எப்படி வச்சுருக்கேன்னாக்கா GMன்றது கம்பெனி பேர், நான் டிஜிட்டலுக்கு மாறிட்டேன்றதுக்காக அந்த டாட். ஸோ பிஸ்னஸ் சொல்யூஷன் கொடுக்குற வசி சொல்யூஷன் எங்களோட என்னால் சொல்யூஷன் கொடுக்க முடியுன்றதுன்னு. உசஹா இங்காக்கு அவான்னு நான் சொல்லுவேன். எல்லா உற்சாகவானும் சேர்ந்து நம்ம வந்துட்டு நிறைய உழைப்பு போடுறோம். அந்த உழைப்பு வந்து வீணாகக்கூடாது. நான் எப்படி யோசிப்பேனாக்கா வந்துட்டு வானம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒரு மேகம் எல்லாம் ஒன்று கூடுனாக்கா மழை வர வைக்க முடியும். அதே மேகம் ஒன்று கூடுனாக்கா சூரியனை கூட வந்துட்டு மேகமூட்டமாக்கி எல்லாத்தையும் நிப்பாட்ட முடியும். ஸோ அதனால தான் நான் உற்சாகவான்ற வார்த்தை வந்து உற்சாகா இங்கே அவான்னு நான் பாய்ப்பேன் நான். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பிராண்டிங்க்கு எவ்வளோ முக்கியமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பிராண்டை கரெக்டாக கொண்டு போகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் 2 பிராண்ட் நான் பற்றி சொல்லிடுறேன். ஒன்று வந்து ரயில்வே பிரியாணி ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, ஜோஹோரில் உள்ளவங்களுக்கு தெரியும். அவங்களோட கான்செப்ட் வந்து யூஎஸ்பி எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் என்டர் பண்ணதோடையே ஒரு இந்தியா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஃபீலிங் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. யாரால ஜோஹோர் போக முடியுமோ நீங்கள் போய் பாருங்கள். அடுத்தது இந்தியா கேட். இவங்க வந்து யூவிபியும் சரி யூஎஸ்பியும் சரி என்னதுனாக்கா எல்லா இடத்துலையும் பர்த்டேனாக்கா எல்லாமே பர்த்டே பாட்டு போடுவாங்க, பர்த்டே சாங் படிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்ல. இவங்களோட நீங்கள் போயிட்டு ஒரு நாளைக்கு சொல்லுங்கள்ல எனக்கு நான் பர்த்டே கேக் வெட்ட போகிறேன்னு. அவங்களோட யூஎஸ்பி ஆஃப் லைக் பர்த்டே செலிப்ரேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூனிக் இருந்துச்சுனாக்கா அடுத்த வாட்டி நம்ம அங்கே போகலாமேன்றது தோணணும். அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். இதெல்லாமே செய்கிறது இந்தியன்ஸ் தான். ஸோ எதுவுமே நமக்கு தடை கிடையாது. செய்யணும்னா சிறப்பாக செய்யலாம். நான் மணி 10:07 டைம் கரெக்டாக முடிச்சிட்டேன். இப்போ என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது தாராளமாக கேளுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ கோச், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. பெனிஃபிட்ஸ். ஆனா ஒரே நாள்ல நிறைய இருக்கும். ரொம்ப குறைச்சி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு. குறைச்சி கொடுத்துருக்கீங்களா? நிறைய அந்த பிரதர் நிறைய கொடுத்தாரு. ஆனா அவர் ரொம்ப இங்கிலீஷ்லயே பேசுறதுனால கொஞ்சம் ஆமா, அதனால ஃபுல்லா தமிழ்ல வச்சிட்டேன் நானு. உங்களோட இது நல்ல விளக்கமா புரிஞ்சிச்சு. நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு. பட் அது எப்படி நாங்க செயல்படுத்தணும் அதுதான் இப்ப முக்கியம். ஆமா, சொன்னதெல்லாம் நாங்க இது பண்ணி வச்சுக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல சொன்னது போற நீங்க வீடியோ கூட கொடுக்கலாம். பட் அதுல நாங்க எப்படி செயல்படுறது அதுதானே முக்கியம். கரெக்டா சொன்னீங்க. அதுதான் முக்கியம். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கரெக்டா. தப்புன்றது நடக்கும். வேற யாராவது இருக்கீங்களா? Thank you very much, sir. I get so much information from you. Glad to hear that. Thank you so much, coach. Thank you, Durga. How are you? I'm good, coach. Thank you. How are you? I'm good. Thank you. வேற யாராவது ஏதாவது கேள்வி இருக்குதுங்களா? கோச் சொன்னீங்களே ட்ரெயின் ஸ்டேஷன்ல அந்த ஜோஹர் மாநிலத்துல அது எந்த அட்ரஸ் கோச்? ஜோஹர் மாநிலத்துல ரயில்வே பிரியாணி ஸ்டேஷன் இருக்கு. ஸ்தூலாங் லவுட்னு சொல்லுவாங்க. ஸ்தூலாங் STULANG. ஸ்தூலாங் லவுட்டா? ஆமா, ஸ்தூலாங் லவுட். இது எப்படின்னாக்கா சிங்கப்பூருக்கு வெரி நியர் பார்டர் கிட்டன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்தூலாங் லவுட்னு நீங்க ஃபேஸ்புக்ல கூகுள்ல ரயில்வே பிரியாணி ஸ்டேஷன் தட்டினா கூட வந்துடும். ஓகே ஓகே. அந்த ஒரு கான்செப்ட் அவங்க யோசிச்சு செஞ்சது. ஒரு இந்தியாவோட ட்ரெயின் ஸ்டேஷனே அங்க வச்சிருப்பாங்க. நான் அதை பத்தி ஒரு டிக்டாக் கூட செஞ்சிருக்கேன். உங்களோட பேஜ் கோச்? ஓகே, என்னோட டிக்டாக்கோட லிங்க்ஸ் ஓகே நான் இந்த பேஜ்ல பாருங்க. என்னோட FB, IG, டிக்டாக் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். தெரியுதுங்களா? இருக்கு கோச். ஓகே நோட் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் வச்சிருங்க, delete பண்ணிடாதீங்க.
alright. என்னோட Facebook, IG, TikTok. கோச் இன்னும் எழுதல கோச், அது கட்டியா இது பண்ணிட்டீங்க. அடிக்கல. ஒரு எழுத்து குறைஞ்சு. ஒரு எழுத்து குறைஞ்சிருச்சா? போட்டுட்டீங்களா? போட்டாச்சு. ஜி மதன் TikTok மட்டும் IG மதன் வரும். IG மதனா? ஆமா. மதன். ஓகே கோச். மற்றதுக்கு எல்லாமே ஜி மதன் தான். ஸோ அந்த டிக்டாக்ல வந்து நான் ரயில்வே பிரைனைசேஷன் பற்றி ஒன்று செஞ்சுருப்பேன். அவங்க கான்செப்டே நல்லா யோசிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக் நான் பார்த்தேனாக்கா எனக்கு பிடிச்சிருந்துச்சி அந்த மாதிரினாக்கா நான் அவங்கள பற்றி ஏதாவது ஒன்று செய்வேன் நான். இது எதுனாலனாக்கா நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய முடியும், நம்ம தவறு விட்டுறக்கூடாதுல்ல. ஸோ அது ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கங்க. வேற எந்த கேள்வியும் இல்லைன்னா we can end the session. I can hand over to Mr. ஆரோக்கியா. இல்லை அப்படி இல்லைனாக்க சொன்னீங்கன்னா ஏதாவது கேள்வி இருக்குன்னா கேளுங்க. இல்லைங்க கோச், இப்ப நீங்க சொன்னீங்க நம்ம பிராண்டு இதெல்லாம், இப்ப இது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது, எப்படி நம்ம யாருக்கும் ஒருத்தர் இருக்கு நம்ம வழி நடத்திட்டு போவேன். அதுக்கு தான் ஹேண்ட் ஹோல்டிங்காக தான் இந்த ப்ராஸ்பரே செய்கிறாங்க. இந்த பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுங்களா, இந்த ப்ராஸ்பர்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ப்ராஸ்பர் இவங்களே பாருங்க எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்கன்றது டக்குன்னு மைண்ட்ல நிற்கிறதுக்கு ப்ராஸ்பர்னு வச்சிருக்காங்க. இது ஒரு உண்மையான பேரு, ப்ரோக்ராம் ஃபார் ரெவல்யூஷனைசிங் ஆன்லைன் சக்சஸ் ஃபார் மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ். இவ்வளோ நீட் வார்த்தை இப்படி சொன்னா என் மைண்ட்ல அறவே இடிக்காது. ஆனால் ப்ராஸ்பர்ன்ற ஒரு வார்த்தை கேட்குறப்பே பிரகாசம், ப்ராஸ்பரிட்டி. ஸோ அவங்க ப்ராஸ்பர்னு வச்சாங்க. இதுதான் இந்த யூஎஸ்பி. இப்போ இவங்களே எப்படி யோசிச்சிருக்காங்கனாக்கா உங்களை கண்டிப்பாக வழி நடத்துறதுக்கு அவங்க நிறைய யோசிச்சிருக்காங்க. இது த்ரூ அவுட் ஜேர்னி வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி உங்களை கொண்டு போவாங்க. அண்ட் தென் எல்லா கோச்சுமே வந்துட்டு அவங்க ரிஸ்ட்ரிக்டும் பண்ணலை, வந்துட்டு இது சொல்லுங்க அப்படின்லாம் எதுவுமே கொடுக்கல. எல்லாருக்குமே ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் கேள்வி எல்லாமே கேளுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட மேபி மிஸ்டர் ஆரோக்கியா நீங்கள் அப்புறம் டீட்டெயிலாக சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ எப்படி நீங்கள் ஹேண்ட் ஹோல்ட் பண்ண போறீங்கன்றதுன்னு. இதை நம்ம we are ready to serve you, no problem. நீங்கள் கேளுங்க. என் நம்பரும் வேணும்னா கூட நான் வந்துட்டு அவர் பெர்மிஷன் கொடுத்தாருன்னா நம்பர் ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. இன்கேஸ் நீங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக பேச போறீங்கன்னாக்கா என்னோட கான்டாக்ட் நம்பர் 017 4488 556. கச்சிதமா கணக்கா சொன்னாங்க, ரிமெம்பர் பண்றதுக்கு வச்சிருக்கீங்க கோச். அப்ப எந்த அளவுக்கு நான் யோசிக்கணும். கோச் ஆமா, ஏன்னா மத்தவங்க சொல்லிட்டு நம்ம செய்யலன்னா கஷ்டமாச்சே. நிறைய நாலேஜ் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது எடுத்து பயன்படுத்துறவங்க தான் எவ்வளவு பேரு அப்படின்ற ஒரு இது இருக்கணும். இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு எடு கன்சல்டன்ட், ஆன்லைன் டியூஷன் ப்ரொவைடரா இருக்கோம். அப்ப எங்களுடைய பிசினஸ் எப்படி எடுத்துட்டு போகுதுன்னு தெரியாம தான் நாங்க 2 பேர் இருக்கோம். இதுக்குள்ளார 3 பேர் இருக்கோம். ஆனா அவங்க இன்னொருத்தவங்க வந்திருக்காங்களா தெரியல. சரி, கோச் யார் அவரு, சுரேஷ், அவரு எங்களை வழி நடத்தி செல்வாரு அப்படின்ற நம்பிக்கையில அவர் கூட காரம் பிடிச்சு வந்திருக்கோம். கண்டிப்பா உங்களை கரம் பிடிச்சு அழகா கொண்டு வருவாரு. ஏன் கவலைப்படுறீங்க, உங்களோட எண்ணங்கள் எல்லாம் கரெக்டா நிறைவேறும். தேங்க்யூ கோச், தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வெனஸ்டே the same 8 PM. Okay, thank you everybody. Good night. Thank you sir. Take care. Thank you coach. Thank you very much. Thank you Madan. Thank you so much everyone. எல்லாருக்கும் நன்றி. Bye bye.